My dear student, today RTP Accounting Advanced Accounting CA Intermediate Jan 2025 பார்க்க போறோம். அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். The first question என்ன சொல்றாங்க பாருங்க. The multiple choice questions based on case scenario. இந்த கேஸ் சினாரியோல பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி அத நீங்க சப்ஜெக்ட்டை அந்த சாப்டரை தரவா படிக்கணும். அதில இருந்து எசன்ஸ் எடுத்துக்கணும். இதுல பாருங்க என்ன சொல்றாங்க. Surya Limited has two fixed assets. FA1 is being carried in the balance sheet for rupees 600 lakhs and FA2 is being carried at 300 lakhs. அப்பனா என்ன ரெண்டு fixed asset இருக்கு. அது carrying amount அப்படிங்கிறது 600 lakhs அதாவது 6 crores first assetக்கு ரெண்டாவது assetக்கு 300 lakhs அதாவது 3 crores. On 31st March 2024 the value in use for fixed asset is 500 lakhs. அப்ப value in use பார்த்தா 500 lakhs. Net selling price is rupees 550 lakhs. So the company did upward revaluation last year. அது இல்லாம upward revaluation பண்ணிருக்காங்க. The favor amount that is 20 lakhs. எது fixed asset 1க்கு. As at 31st March நல்லா பாருங்க. As at 31st March என்ன சொல்லிருக்காங்க 31st March wait 31st March the value of the fixed asset is 350 lakhs and selling price is 320 lakhs. So ரெண்டு asset இருக்கு fixed asset 1 2 னு அதனுடைய value carrying amount பார்த்தா first assetக்கு வந்து 600 300 second assetக்கு அப்ப use the value in use க்கு first assetக்கு 500 lakhsக்கு அப்புறம் net selling price அது வந்து 550 lakhs. Upward revision வந்து ஒரு 20 lakhs. So second machineக்கு நீங்க பாத்தீங்கன்னா 350 lakhs value in use and net selling price 320 lakhs. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்கன்னா how much is the total impairment loss for current year. Impairment loss உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்டர் 5 ல impairment of asset அப்படினு ஒன்னு படிச்சோம். அதாவது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 25 அதாவது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 28 ல நம்ம பார்த்தது impairment of assets அப்படினு பார்த்தோம். impairment of assets இது பிரகாரம் இதில் இம்பேர்மெண்ட் லாஸும் இருக்குது இம்பேர்மெண்ட் கெயினும் இருக்குது. இம்பேர்மெண்ட் லாஸை நம்ம எப்படி கண்டோம் ஒரு அசெட் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் அசெட் இருக்குன்னா அந்த கேரிங் அமௌண்ட் எவ்வளோ அதனுடைய நெட் ரியலைசபிள்ஸ் நெட் செல்லிங் ப்ரைஸ் என்ன இது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட் அசெட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க. அதாவது கேரிங் அமௌண்ட் பாருங்கள் 600 lakhs ஃபஸ்ட் அசெட்டுக்கு. ஆனால் யூஸ் அதை எடுத்துக்கக்கூடாது. நெட் செல்லிங் ப்ரைஸ் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ 550. அப்போ என்ன வருது பாருங்கள். அப்போ கேரிங் அமௌண்ட் வந்து 600 lakhs. அப்போ ஒரு அசெட்டை கேரி பண்ணுறதுக்கு 6 கோடி ரூபா செலவாகுது. ஆனால் அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ செல்லிங் ப்ரைஸ் விற்றா கூட நமக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படின்னு பார்த்தா 550. அப்போ 550 அப்போ இது ரெண்டில் நீங்கள் என்ன பாருங்கள் எவ்வளோ லட்ச ரூபா. அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் அப்படின்னா என்ன இம்பேர்மெண்ட் லாஸ் 600 minus 550 அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு 50 லாஸ். ஸோ வாட் வில் பி த ஆன்சர். ஸோ ஆன்சர் பாருங்கள் B is the correct answer. அதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா how much impairment loss will be charged to profit and loss for the current year for fixed asset 1. fixed asset 1க்கு நம்ம இப்போ தான் சொன்னோம் 50 lakhs எது impairment loss. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அதில் upward revision அப்படின்னு சொல்லி ஒரு 20 lakhs. The company did upward revaluation last year for 20 lakhs. அப்போ லாஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஆனால் அப்வர்ட் டிவிஷன் அப்படிங்கிறது அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் பண்ணால் மொத்தமாக இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ லாஸ். அப்போ இம்பேர்மெண்ட் லாஸ் 30 lakhs. இட் ஷுட் பி சார்ஜ் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அவங்க கொஷின் கேட்குறது நல்லா புரிஞ்சுங்க. ஹவு மச் இம்பேர்மெண்ட் லாஸ் வில் பி சார்ஜ் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் கரண்ட் இயர். அப்போ 50 வந்து லாஸ் இருந்தது. அப்வர்ட் ரிவால்யூஷன் ஒரு 20 அப்போ 30. ஸோ ஆன்சர் 3 ஐ மீன் third is the correct answer. Please note it. And then next பாருங்க how much is the total impairment loss for current year for fixed asset 2. how much impairment loss க்கு நம்ம சொன்னோம் என்னென்ன சொல்லியிருக்கோம் நாங்கள் நல்லா கவனிங்க. இதில் அதாவது இம்பேர்மெண்ட் லாஸில் கேரிங் அமௌண்ட் அதிகமாக இருந்து நெட் செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அது இம்பேர்மெண்ட் லாஸ். சப்போஸ் நெட் செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்து கேரிங் அமௌண்ட் குறைவாக இருந்தால் அது இம்பேர்மெண்ட் கெயின். இப்போ இந்த கேஸில் நீங்கள் பாருங்கள் கேரிங் அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது நெட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 320 கேரிங் அமௌண்ட் வந்து 300
ஸோ அப்போ என்ன ஆகிடுது, செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ரியலைசபிள் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு கெயின் தான் வருது. அப்போ இம்பேர்மெண்ட் கெயின் தான் வருது. ஆனால் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் இஸ் த டோட்டல் இம்பேர்மெண்ட் லாஸ், நில், நோ லாஸ். அப்போ ஆன்சர் வந்து நில். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட், வாட் வில் பி த கேரிங் வேல்யூ ஆன் 1 April 2024 ஃபார் ஃபிக்ஸட் அசெட்ஸ். நம்ம சொல்லியிருக்கோம் ஃபிக்ஸட் அசெட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதாவது நெட் செல்லிங் ரேட் தான் அது வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து கேரிங் அமௌண்ட்டாக வரும். அப்போ அது எவ்வளோ, நெட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 550. ஸோ 550 lakhs. நல்லா கவனிச்சிங்க, 550 lakhs இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த ஃபஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜென்ரல் MCQ. ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்கள். அதாவது டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி மானிட்டரி ஐட்டம் டிரான்ஸ்லேஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன வரும், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11 ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11ல் என்ன சொல்லியிருக்காங்க, த எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்போ இதில் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11. அப்போ எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அப்படிங்கிற அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11ல் தான் இந்த ஃபாரின் கரன்சி மானிட்டரி ஐட்டம் டிரான்ஸ்லேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு பேர். இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்ரிவேஷனில் நீங்கள் சொல்லணுன்னா எஃப்சி மிட்டா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்லா பார்க்கலாம், எஃப்சி மிட்டா அப்படின்னா ஃபாரின் கரன்சி மானிட்டரி ஐட்டம் டிரான்ஸ்லேஷன் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எப்படி காமிக்கிறது, அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் இதை வந்து நம்ம என்னவா காட்டணும், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற ஹெட்டிங்கில் காட்டணுமா, இல்லை ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இதில் காட்டணுமா, அதர் நான் கரண்ட் அசெட்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி காட்டணுமா, இல்லை கரண்ட் அசெட்ஸ்ன்னு காட்டணுமா. நல்லா பாருங்கள், ஆக்சுவலாக இந்த மிட்டா அப்படிங்கிறது அது என்னங்கிறது தெரிஞ்சுங்க. அதாவது எஃப்சி மிட்டா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபாரின் கரன்சி டிரான்ஸ்லேஷன் லாஸ். அவ்வளோதான், ஃபாரின் கரன்சியோட டிரான்ஸ்லேஷன் லாஸ் தான் இந்த அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது டஸ் நாட் மீட் த டெஃபினிஷன் ஆஃப் அசெட். நம்பர் 2. மூணாவது என்னென்னா, இட் இஸ் நெய்தர் எ ரிசோர்ஸ் நார் எ ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட் அப்படின்ட்டு. அது இல்லாமல் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, த டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் இன் எஃப்சி மிட்டா சுட் பி ஷோன் எங்கே வரணுமா, பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் அந்த இதில் அந்த ஹெட்டிங்கில் என்னவா வரணும், அது அந்த சைடில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு ஆஸ் ஏ செப்பரேட் லைன் ஐட்டமாக வரணும் அப்படின்னு ப்ரொவிஷன் சொல்லுது. அப்போ இங்கே என்ன வரும், இட் ஷுட் பி ஷோன் ஆஸ் ஏ ரிசர்வ். நல்லா கவனிங்க, இட் ஷுட் பி ஷோன் ஆஸ் ஏ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆஸ் ஏ செப்பரேட் லைன் ஐட்டம். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் டெஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ். என்னென்ன டெஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் அதை பார்ப்போம். அப்ளிகபிலிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் நல்லா கவனிங்க, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ஏபிசி லிமிடெட் வாஸ் மேக்கிங் எ ப்ரொவிஷன். நல்லா பார்க்கணும், ஏபிசி லிமிடெட் வாஸ் மேக்கிங் எ ப்ரொவிஷன் ஃபார் நான் மூவிங் இன்வென்டரிஸ் பேஸ்ட் ஆன் நோ இஷ்யூஸ் ஃபார் த லாஸ்ட் 12 months up to 31st March 2023. The company wants to provide during the year 31/3/2024 based on technical evaluation. ஆக்சுவலாக ப்ரொவிஷன் நம்ம எப்படி பார்ப்போம், டெக்னிக்கலாகவும் நம்ம மெஷர் பண்ணலாம். ப்ரொவிஷனுங்கிறது என்ன, இட் இஸ் எ ரிசர்வ். we have to set aside some amount from the profit. it is to be treated as a reserve. it is to be shown in the balance sheet liability side நம்ம பண்ணோம். ஆனால் இங்கே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 தடவை ப்ரொவிஷன். அதாவது ப்ரொவிஷன் ரிக்வயர்ட் பேஸ்ட் ஆன் 12 months இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 lakhs. ப்ரொவிஷன் ரிக்வயர்ட் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் எவாலுவேஷன் அப்படின்னா 2.5 lakhs. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க அதை நீங்கள் பாருங்கள். கொஷனில் நல்லா கவனிங்க, டஸ் திஸ் அமௌண்ட் டு சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி, கேன் த கம்பெனி சேஞ்ச் த மெத்தட் ஆஃப் ப்ரொவிஷன். அப்போ இதை மாற்றிருக்காங்க இல்லையா, ப்ரொவிஷனை மாற்றுறாங்க இல்லையா, அதாவது ப்ரீவியஸ் இயர் அந்த அக்கௌண்டிங் இந்த 12 months மந்த்ஸ் இஷ்யூ அதை பேஸ் பண்ணி இல்லாமல் டெக்னிக்கல் எவாலுவேஷனில் மாற்றும்போது பாருங்கள், அப்போ 3.5 lakhs இப்போ 2.5 lakhs, அப்போ 1 lakh குறைஞ்சிருது ப்ரொவிஷனில். அப்போ அந்த மாதிரி மாற்றினாங்க இல்லையா, அது வந்து அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, த டெசிஷன் ஆஃப் மேக்கிங் ப்ரொவிஷன் ஃபார் நான் மூவிங் இன்வென்டரிஸ். இந்த இன்வென்டரிஸ் என்ன,
நான் மூவிங் இன்வென்டரி. சில இன்வென்டரிஸ் வந்து ஸ்லோ மூவிங் இருக்கும், போவே போகாது, சேலே ஆகாது, அப்படியே இருக்கும். அதை வந்து நீங்கள் டெக்னிக்கல் எவாலுவேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அப்போ மேக்கிங் எ ப்ரொவிஷன் ஃபார் நான் மூவிங் இன்வென்டரிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டெக்னிக்கல் எவாலுவேஷன் டஸ் நாட் அமௌண்ட் டு சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. அப்போ ப்ரொவிஷன் என்ன சொல்லுது? நீங்கள் டெக்னிக்கல் எவாலுவேஷன் மூலமாக நீங்கள் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணால் அது சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி அல்ல. அப்போ அங்கே நோ, அது அக்கௌண்டிங் பாலிசி இல்லை. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? சேஞ்ச் இன் ரிக்வயர்ட் ப்ரொவிஷன் ஃப்ரம் 3.5 lakhs to 2.5 lakhs பண்ணுறோம் இல்லையா, இஸ் நாட் மெட்டீரியல் அப்படின்னு எழுதணும். அடுத்தது, ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் டிஸ்க்ளோசர் கொடுக்கணும். எப்போ அக்கௌண்ட்ஸ் பண்ணும்போது இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் இயர் எண்டில் ஆனுவலாக நீங்கள் ஒரு செப்பரேட் டிஸ்க்ளோசர் கேன் பி மேட் ஃபார் சேஞ்சிங் இன் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆஃப் வே ஆஃப் நோட்டீஸ், வே ஆஃப் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் ஃபார் 2023-24க்கு ஒரு டிஸ்க்ளோசர் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இதே பாருங்கள், நீங்கள் இதில் இந்த மெத்தடை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, பாருங்கள், பேஸ்ட் ஆன் 12 months இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா 3.5, இதே டெக்னிக்கல் எவாலுவேஷன் மூலமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? அப்போ ரிசர்வ் குறைவாக இருந்திருக்கும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் நெட் அசெட்ஸ் வுட் ஹவ் பீன் லோயர். அப்போ என்ன இருக்கும்? இன்னும் 1 லட்ச ரூபா அந்த ப்ராஃபிட்டோ இல்லை நெட் அசெட்டோ குறைவாக காணப்பட்டிருக்கும், 1 லட்ச ரூபா கம்மியாக காமிச்சிருக்கும். அப்படிங்கிற மேட்ரை மட்டும் இந்த கொஷனுக்கு நீங்கள் எழுதினா போதும். கொஷின் நம்பர் 4 என்ன சொல்கிறாங்க இதில் நல்லா கவனிங்க. கொஷின் நம்பர் 4ல் ஒவ்வொன்றும் நீங்கள் எப்படி வரிசையாக பார்த்துட்டு வரலாம். அதாவது நமக்கு தெரியும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 சொல்லுது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 3 பிரகாரம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸா, இல்லை கேஷ் ஈக்குவலண்ட்டாக, இப்போ சொல்லப்பட்டிருக்கிற கீழே சொல்லப்பட்ட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணலாம்? ப்ராசிட்ஸ் ஃப்ரம் லாங் டேர்ம் பாரோயிங். லாங் டேர்ம் பாரோயிங்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் என்ன டிமெஞ்சராக இருக்கலாம், இல்லை டேர்ம் லோனாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரும்போது அது என்ன வரும்? ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ். நல்லா கவனிக்கணும், ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ இது வந்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபினான்சியல் ஆக்டிவிட்டீஸ், அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ப்ராசிட்ஸ் ஃப்ரம் ட்ரேடு ரிசீவபிள்ஸ். ட்ரேடு ரிசீவபிள்ஸில் நம்ம பார்த்தோம், பிஃபோர் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்னு வரும். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் நம்ம பண்ணுவோம், இன்க்ரீஸ் இன் ட்ரேடு ரிசீவபிள்ஸ், டிக்ரீஸ் இன் ட்ரேடு ரிசீவபிள்ஸில் அதை நம்ம பண்ணுவோம். அப்போனா அது எங்கே வருது? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில். ஸோ ப்ராசிட்ஸ் ஃப்ரம் ட்ரேடு ரிசீவபிள்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வரும். நல்லா பாருங்கள், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ட்ரேடிங் கமிஷன் ரிசீவ்டு. கமிஷன் எப்போ ரிசீவ் பண்ணுவோம்? ட்ரேடிங் கமிஷனில் சேல்ஸ் பண்ணும்போது. அப்போ இந்த சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாம் இன்டைரக்ட் மெத்தடில் எங்கே வரும்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸில். ஸோ இதுவும் வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். சரி, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா ஷேர் கேபிட்டல் வந்து நம்ம திருப்பி கொடுக்குறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் திருப்பி கொடுக்குறோம். அப்போ என்ன? அது கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்போ அது எங்கே வரும்? ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதையும் ஞாபகம் வச்சுங்க. ப்ராசிட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கணும், கேஷ் இன்ஃப்ளோ வருது. அப்போ அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வரும். அதில் இன்வெஸ்ட்மெண்ட்னே இருக்குது, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இன்டரிம் டிவிடெண்ட் நல்லா பாருங்கள், இன்டரிம் டிவிடெண்ட் பெய்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ். நல்லா பார்க்கணும், இன்டரிம் டிவிடெண்ட். அப்போ இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு பை அப்படின்னா என்ன? ஈக்விட்டி ஷேர்ஸில் கொடுக்குறீங்கன்னா அப்போ அது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். நல்லா பார்க்கணும், ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் ஹெல்ட் ஆன் இன். டிபென்ச்சருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் ஹெல்ட் ஆஸ் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்திருக்கு, அப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தான். அதையும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நோட் பண்ணிங்க. டிவிடெண்ட் ரிசீவ்டு ஆன் ஷேர்ஸ் ஹெல்ட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் என்ன வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ரெண்ட் ரிசீவ்டு ஆன் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அது என்ன வரும்? அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதில் டிவிடெண்ட் பெய்டு ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிவிடெண்ட் பெய்டு ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா இது எதுலேயுமே வராது, அதாவது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் வராது, ஆப்ரேட்டிங்கில் வராது, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வராது. அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது கேஷ் ஈக்குவலண்ட்டில் வரும். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, கேஷ் ஈக்குவலண்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5. டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் 3 years a company owning and operating helicopters. நல்லா இதை நல்லா கவனிக்கணும், என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஒரு கம்பெனி வந்து ஹெலிகாப்டர்ஸ் ஆப்ரேட் பண்ணுது.
எத்தனை ஆப்ரேஷன் பாருங்கள், லாஸ்ட் 3 வருஷமாக. A company owning and operating helicopters lost 4 helicopters. அப்போ ஹெலிகாப்டர் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 4 ஹெலிகாப்டரு லாஸ்ட், அதாவது தொலைஞ்சி வச்சு. த கம்பெனிஸ் அக்கௌண்டன்ட் ஃபெல்ட் ஆஃப்டர் த கிராஷ். அப்போ ஹெலிகாப்டர்ஸ் எங்கேயோ கிராஷ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த மெயின்டெனன்ஸ் ப்ரொவிஷன் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இனிமேட்டு தேவையில்லை. ஸோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஹெலிகாப்டர்ஸ் த மெயின்டெனன்ஸ் ப்ரொவிஷன் கிரியேட்டட் ஆல்ரெடி வாஸ் நோ லாங்கர் ரிக்வயர்ட். அப்போ என்ன பண்ணலாம், ப்ரப்போஸ் டு ரைட் இட் பேக் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் செலவு கணக்கில் எழுதி அதை நம்மளாம் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காரணத்தை சொல்கிறாரு. அது பீரியட் ஐட்டம், அதனால் அது முடிஞ்சு போச்சு, ஏற்கனவே தொலைஞ்சும் போச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அதை ரைட் ஆஃப் பண்ணிடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் எழுதுறோம்னா ரைட் ஆஃப், அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்கணும் இதில் எப்படி வரும், நல்லா கவனிங்க. இதை ஆக்சுவலாக பீரியட் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். அதாவது இது வந்து எங்கே வரும்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5ல் வரும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே 5ல் சொல்லியிருக்காங்க. அது என்ன, நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட் ஐட்டம்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் அக்கௌண்டிங் பாலிசி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5ல் வரும். சரி, முதல்ல பீரியட் ஐட்டம்ஸ்னால் என்ன? நீங்கள் ஃபவுண்டேஷன் சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கும்போது பண்ணியிருப்பீங்க. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் வரும்போது ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது நம்ம பீரியட் ஐட்டம்ஸ்னு ஒன்று பார்த்தோம், அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு அதை நம்ம போடணும்னு பார்த்தோம். ஒரு தவறுகள் போன வருஷம் நடந்திருந்தால் அதை நம்ம அடுத்த வருஷம் ரெக்டிஃபை பண்ணும்போது, அந்த ரெக்டிஃபை பண்ணும்போது அது எது சேல்ஸ்லேயோ இல்லை பர்ச்சேஸ்லேயோ இருந்தால் அது அந்த வருஷ பர்ச்சேஸ், அந்த வருஷ சேல்ஸ், அந்த வருஷ ப்ராஃபிட்டபிலிட்டியை மாற்றும் அப்படின்னு நம்ம படித்தோம். அப்போனா என்ன இருக்கும், ரெக்டிஃபிகேஷன்னா எங்கேயாவது எரர் இருந்தால், போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் எரர் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணோம். அப்போ அடுத்த வருஷத்துக்கு அதுதான் பீரியட் ஐட்டம்ஸ். இங்கே எரர் இருக்கா, இங்கே எரர்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இதை நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. பீரியட் ஐட்டம்ஸ்னால் முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஆக்சுவலாக பீரியட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது இட் ரெஃபர் ஒன்லி டு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் விச் அரைஸ் இன் தி கரண்ட் இயர் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் எரர் இருக்கா, எரர் இருக்கணும் ஆர் ஒமிஷன் இருக்கணும் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாவது எரர் இருக்கா, இல்லை ஒமிஷன் இருக்கா, அப்படி இருந்தால் தான் அது வந்து பீரியட் ஐட்டம்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, நோ எரர். அப்போ எரரே இல்லை. அப்போ எரரே இல்லைன்னா அங்கே என்ன சொல்ல முடியும், பீரியட் ஐட்டம்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் தேர் வாஸ் நோ எரர் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் பீரியட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், the balance amount of maintenance provision returned back to the profit and loss account is not a period items. அப்போனா என்ன அர்த்தம், நார்மலாக இந்த ரைட்டிங் பேக் அப்படின்னு பண்ணுறீங்க இல்லையா, ப்ரொவிஷனை ரைட் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபீச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். இட்ஸ் வில் பி கன்சிடர் அஸ் எ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம். அப்போ இந்த ஐட்டத்துக்கு பேர் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம். நல்லா பார்க்கணும், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம்ஸ், இது நல்லா ஞாபகம் வச்சுக்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும், அப்போ இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபீச்சர், ஸோ இட் இஸ் கன்சிடர் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ். அப்போ பேரா 8 ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் சுட் பி டிஸ்க்ளோஸ்ட் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் த எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அமௌண்ட் ஸோ ரிட்டன் பேக் சுட் பி டிஸ்க்ளோஸ்ட் ஆஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5 rather than as period items. அப்போ period ஐட்டம்ஸ்னு வரக்கூடாது, எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வரணும். அப்போ அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 5ல். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 6th கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். ரோஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர்டேக் டு கன்ஸ்ட்ரக்ட் எ பிரிட்ஜ் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். த கன்ஸ்ட்ரக்ஷன், அப்போ என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கமென்ஸ் பண்ணுறாங்க, டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 31 March 2024. ஸோ இது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா, இட் இஸ் டு பி லைக்லி கம்ப்ளீட்டட் பை த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், அடுத்த வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. கான்ட்ராக்ட் இஸ் ஃபார் த ஃபிக்ஸட் ப்ரைஸ் ஃபார் ₹12 crores. நல்லா பார்க்கணும், 12 crores வித் அன் எக்ஸ்கலேஷன் கிளாஸ். எக்ஸ்கலேஷன் கிளாஸ்னால் விலைவாசி ஏறி போயிடும், மெட்டீரியல் விலை அதிகமாகிடும், இல்லை லேபர் விலை அதிகமாகிடும். அப்போ அது ஒரு 10% 15% நீங்கள் எக்ஸ்கலேஷன் கிளாஸ்னு வச்சுக்கலாம். சப்போஸ் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் கண்டிஷன், ப்ரிவேலிங் மார்க்கெட் கண்டிஷன், அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ யூ ஆர் கிவன் இன் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் ended 31st March 2024 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நல்லா பார்க்கணும். இதுவரைக்கும்
காஸ்ட் இன்கர்ட் அப் டு 31/3 2024 வரைக்கும் காஸ்ட் ஆனது 4 கோடி ரூபா. சரி, அடுத்த வருஷம் முடிய போகுது, கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா 6 லட்ச ரூபா. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னா ஏற்கனவே செலவு பண்ணியிருக்கிறது 4 crores, இன்னும் செலவு பண்ண வேண்டியது 6 கோடி ரூபா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 10 crores தான் மொத்த காஸ்ட் வரணும். ஐ மீன் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற தருவாயில். சரி, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லா பாருங்கள் 12 crores. ஆனால் எக்ஸ்கலேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5% அப்படின்றாங்க. அப்போ இந்த 12 crores இதில் 5% வந்து நீங்கள் அதிகமாகணும். 5% அப்படின்னா 12 crores நீங்கள் 5% அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள், 60,000 rupees வரும். 12 crores இன்ட்டு 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6. அப்போ 0.5 வந்து எக்ஸ்கலேஷன் கிளாஸ். அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்னா 12.6 crores. இதுதான் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் அது முடியும் போது. ஆனால் இப்போ எவ்வளோ முடிச்சிருக்கிறது, எவ்வளோ வச்சுருக்கோம் காஸ்ட்டு 10 crores. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக டோட்டல் காஸ்ட்டு 10 crores. இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணது 31/3/2024 4 crores. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40% நம்ம கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்த ப்ராஜெக்டில் 40% நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரி, இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. எஸ்கலேஷன் காஸ்ட் 5%, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு பை 5%. யூ ஆர் ரிக்வயர்ட் டு அசர்டைன் த ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன். ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் எவ்வளோ? 10 கோடி ரூபா டோட்டல் காஸ்ட், 4 கோடி ரூபா இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம். அப்போ 40% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு ஆன்சரு. சரி, 40% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் டு பி ரெகனைஸ்ட் ஃபார் த இயர். எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ ரெகனைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் பார்க்குறது 12 நல்லா கவனிக்கணும். மொத்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 12.6. சரி, 12.6 நல்லா பாருங்கள். அதில் 40% எவ்வளோ நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணுங்கள். அதாவது 12.6 40%. அதுதானே இப்போ நம்ம பைசா வரணும். ஏன்னா 40% தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்த கான்ட்ராக்ட் ப்ரைஸில் 40% நமக்கு பைசா வரணும். அப்போ 12.6 இன்ட்டு 40%, 12.6 இன்ட்டு 40% அப்படின்னா 5.04. அப்போ 5.04 இது வரைக்கும் நம்ம ஒர்க்கு முடித்ததுக்கு உண்டான கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 5.4 crores. ஆனால் நம்ம செலவு பண்ண காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 crores. ஸோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னா 1.04 crores. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா the profit to be recognized for the year as per accounting standard 4 is 1.04 crores. This is a answer. அப்போ இதையும் அப்படியே காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 9 மித்தியா லிமிடெட் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. மித்தியா லிமிடெட் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது கொஷின் நம்பர் 7. Question number 7 the Mithya Limited enter into an agreement with Satya Limited. நல்லா பார்க்கணும். மித்யா லிமிடெட் வந்து சத்யா லிமிட்டோட ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ் காஸ்டிங் வந்து 8 lakhs 8 லட்ச ரூபா சரக்கை மித்யா லிமிடெட் வந்து சத்யாவுக்கு சேல் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா ப்ராஃபிட் மார்ஜின் 20% வச்சு. அப்போ எவ்வளோ வரும்? 8 லட்ச ரூபா. அதுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இது வந்து காஸ்ட்டு. சரி, ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ? 20%. 20%னா 8க்கு நீங்கள் 20% பார்த்தீங்கன்னா 1.6. அப்போ மொத்தமாக எவ்வளோ வரும்? அப்போ 9.6. இந்த ரேட்டுக்கு நல்லா பார்க்கணும். இந்த ரேட்டுக்கு 9.6க்கு மித்யா லிமிடெட் வந்து சத்யா லிமிடெட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st February 2024. ஆன் த சேம் டேட் சத்யா லிமிடெட் மறுபடியும் என்ன பண்ணுறான், அவங்ககிட்டே யார் அவனுக்கு விற்றானோ, ஐ மீன் மித்யா லிமிடெடோடைய சத்யா லிமிடெட் என்டர் இன்டு அனதர் அக்ரிமெண்ட் வித் மித்யா லிமிடெட் டு ரீசேல் த சேம் கூட்ஸ். அப்போ இவன் எந்த கூட்ஸை வாங்கினானோ அதே கூட்ஸை மறுபடியும் அவங்ககிட்டே விற்கிறான், மித்யாவுக்கு விற்கிறான். எவ்வளோக்கு விற்கிறான் அப்படிங்கிறத 10 நல்லா கவனிக்கணும். 10.08 இந்த அப்போ 10,80,000 ரூபாய்க்கு என்றைக்கு விற்க போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st August 2024. அப்போ அந்த இயர் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்போ ஏப்ரலில் முடியுது அப்படின்னா மேல அது மார்ச்சில் முடியுதுன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் கழித்து ஆகஸ்ட் 1 சேல் பண்ணுறாங்க. ஸோ த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் திஸ் டிரான்சாக்ஷன் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மித்யா லிமிடெட். அப்போ மித்யா லிமிடெட்டில்
31/3/2024 என்ன அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் எப்படி டிரான்சாக்ட் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும். The predetermined reselling price covers the holding of Satya Limited. So give journal entries as on in the books of the Mithya Limited அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ரொம்ப ஈஸி. என்ன சேல் எஃபெக்டட் பண்ணது 1 February 2024 எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க, 8 லட்ச ரூபாய் காஸ்ட்டு. ஆனால் ப்ராஃபிட் மார்ஜின் 1.6 20%, தட் இஸ் 9.6. ஆனால் அதே இதை அடுத்த வருஷத்தில் 1 ஆகஸ்ட்டில் திருப்பி 10,80,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. அப்போ இது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறத அப்படி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ 7th கேஸில் இங்கே பாருங்கள், இதை நம்ம சொன்னது தான். in the Mithya Limited given concurrently agreed to repurchase, அவன் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கிறான். In the given case Mithya Limited concurrently agreed to repurchase the same goods from Mithya Limited on February. அப்போ the reselling அப்படிங்கிறது predetermined. ஸோ இட் கவர்ஸ் பர்ச்சேசிங் அண்ட் ஹோல்டிங் காஸ்ட். இப்போ சத்யா லிமிடெட்டில் ஒரு 5-6 மாதமாக அவங்க வச்சுக்க போகிறாங்க அந்த ப்ராடக்டை. அதுக்கு இந்த ஹோல்டிங் காஸ்ட்டு சேர்த்து தான் அவங்க 8 something அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ ஹென்ஸ் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் மித்யா அண்ட் சத்யா லிமிடெட் ஆன் February 1, 2024 should be accounted as financing rather than sale. அப்போ நீங்கள் ஒரு பொருளை உங்கள் பொருளையே நீங்களே விற்றுட்டு திருப்பி நீங்களே வாங்குறீங்க அப்படின்னா அதை சேலுன்னு கன்சிடர் பண்ணாமல் யாருக்கு கொடுக்குறீங்களோ அதை அட்வான்ஸாக ட்ரீட் பண்ணணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ரிசல்ட்டிங் கேஷ் ஃப்ளோ ஆஃப் 960 இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். காஸ்ட் 8 லட்ச ரூபா, ப்ராஃபிட் மார்ஜின் அதையும் நம்ம பார்த்தோம் 1.6, மொத்தமாக சேர்த்தா 9.6. இப்போ 9.6 உங்களுக்கு பணம் உள்ளே வருது. எந்த டேட்டில் 1/2/2024 வருது. அப்போ வருதுன்னு என்ன பண்ணுவீங்க, இன்க்ரீஸ் இன் அசெட் இதில் டெபிட் வாட் கமிஷன், நமக்கு பேங்க் அக்கௌண்ட் அதிகமாகுது, பேலன்ஸ் அதிகமாகுது. ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட இருந்து வருது, அதை நீங்கள் சேலுன்னு நீங்கள் போட முடியாது. ஏன்னா அது சேல் இல்லை, அட்வான்ஸ் ஃப்ரம் சத்யா. ஏன்னா அது இட் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் வித்தின் அ ஷார்ட் பீரியடில் இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு அட்வான்ஸ் ஃப்ரம் சத்யா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நேரேஷன் எப்படி எழுதணும். பீயிங் அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சத்யா லிமிடெட் அமௌண்டிங் டு 8 lakhs plus 20%, that is 9,60,000 அண்டர் சேல் அண்டர் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இது நேரேஷன் முக்கியம், அதையும் பாருங்கள். சரி, அதை விட நீங்கள் இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி நம்ம ஃபினான்ஸ் சார்ஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது. மெயினாக நீங்கள் அதை தான் மெயினாக பார்க்கணும். ஃபைனான்ஸ் சார்ஜஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் நல்லா பாருங்கள். பிப்ரவரியில் சேல் பண்ணால் February, March, April, May, June, July மொத்தம் 6 மாதம். அப்போ 6 months அவங்ககிட்ட இருக்குது. 6 months நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அவன் ஹோல்டிங் பண்ணிகிட்டு இருக்கான் வாங்கினவன் 6 months. ஆனால் இப்போ இந்த வருஷம் இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது February. அப்போ February, March தான் இயர் எண்டுக்கு முன்ன. அப்போ 2 மாதத்துக்கு உண்டானதை நம்ம இந்த வருஷம் இயர் எண்டிங்கில் நம்ம காட்டணும். அப்போ 31/3/2024 அந்த 2 மாதத்துக்கு உண்டானதை நம்ம காட்டணும். அப்போ 2 monthsக்கு நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம். மொத்தமாக நம்ம பாருங்கள், அவங்ககிட்ட இருந்து வர்றது 10,80,000. ஆனால் நம்ம அவங்ககிட்ட கொடுத்தது அமௌண்ட் எவ்வளோக்கு, ப்ராஃபிட் மார்ஜினோட சேர்த்து 9.6. அப்போ ரெண்டையும் நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு பாருங்கள். அதை ரெண்டையும் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 120 வருது. அப்போ இந்த 120 அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இப்போ 120 ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ங்கிறது எத்தனை மாதத்துக்கு, February, March, April, May, June, July. அப்போ 6 மாதத்துக்கு. அப்போ 120ங்கிறது 6 மாதத்துக்கு அப்படின்னா அப்போ February, March அதான் இந்த இயர் எண்டு 31st March 2024 வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். அப்போ அது நீங்கள் இதை கலெக்ட் பண்ணிங்கன்னா 3 times பார்த்தீங்கன்னா 0.4, அப்போ 40,000 நல்லா பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 40 இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம என்ன பண்ணோம் 31/3/2024 ஃபைனான்ஸ் சார்ஜ் அக்கௌண்ட் டெபிட் டு சத்யா லிமிடெட் அப்படின்னு போடணும். அப்போ நம்ம ஃபைனான்ஸ் சார்ஜ் எக்ஸ்பென்சஸில் இதில் நம்ம காமிச்சிட்டோம். ஆனால் இட் சுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி நம்ம போட்டணும். ஸோ இந்த கால்குலேஷன் எப்படின்னு பாருங்கள். இந்த 10.8 minus 9.6 into 2/6 அதுதான் இது 240. இப்போ நம்ம கால்குலேஷன் இங்கே போட்டோம் இல்லைங்களா, அந்த ஃபிகர் தான் இந்த ஃபிகர். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபைனான்ஸ் சார்ஜஸ் அக்கௌண்ட். இது ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி போட்டால் தான் இது முழுமை பெறும். ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு முடிக்கணும். ஸோ இந்த கொஷின் வந்து 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நியூ டர்பைன், நல்லா பாருங்கள், நியூ டர்பைன் நைன்த்தில் 8th கொஸ்டின் தான் படிச்சோமா, 8th கொஸ்டின் தான் படிக்கணும். எம்எஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். MS Limited has acquired a heavy machinery at a cost of rupees 1 crore. நல்லா பார்க்கணும், 1 கோடி ரூபாய்க்கு. With no breakdown of the component parts, the estimated useful life, நல்லா பார்க்கணும், estimated useful life எவ்வளோ வருது? 10 years. நல்லா இதை அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஹெவி மிஷினரி வாங்குகிறோம், ஆனால் அதில் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து பார்த்தா 10 years. அட் தி எண்ட் ஆஃப் 6th year, 6 வருஷம், ஒன் ஆஃப் த மேஜர் காம்பனன்ட்ஸ் வந்து ரிக்வயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், அது ஒப்சல்யூட் ஆகிடுது, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? அப்போ அதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ டெப்ரிசியேஷன் ஆகிருக்கு அதெல்லாம் இங்கே கொடுக்கல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் அது இல்லாமல் இந்த ஃபர்தர் மெயின்டெனன்ஸ் இஸ் அன்எக்கனாமிக்கல், அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு டர்பைன் மட்டும்தான் ரிப்பேர் ஆகிருக்கு, மீதி எல்லா பார்ட்ஸும் சரியாக இருக்குது. அதையும் சொல்லிட்டாங்க, த ரிமைண்டர் ஆஃப் த மிஷின் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லாஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 4 years. இன்னும் 4 வருஷத்துக்கு அது வருமா? அப்போ முதல்ல சொன்னது 10 வருஷம், இப்போ 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் 4 வருஷத்துக்கு வரும். எப்போ 4 வருஷத்துக்கு வரும்னா இந்த டர்பைனை நீங்கள் மாற்றணும். அப்போ இந்த காஸ்ட் ஆஃப் நியூ டர்பைன் வாங்கணுன்னா, ஒரு டர்பைனை வாங்கணுன்னா 45 lakhs செலவாகுது. ஸோ அதே சமயத்தில் பழைய டர்பைனுடைய ஒரிஜினல் ரேட் என்னன்னு சொல்லலை. அப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம், எவ்வளோ ஆகிருக்குது, இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குது நம்ம அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ முடியாது. அதே சமயத்தில் டிஸ்கவுண்ட் ரேட் சொல்லிட்டான் 5%. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் ஒரு டர்பைன் வாங்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு செலவு வந்து 45 lakhs. அப்போ இந்த டர்பைன் ரேட்டு இன்றைக்கி ரேட்டு 45 லட்ச ரூபா அப்படின்னா, அது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 5% அப்படின்னா, அப்போ 6 வருஷத்துக்கு முன்ன அது எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ கேன் தி காஸ்ட் ஆஃப் நியூ டர்பைன் பி ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் அசெட் அண்ட் இஃப் ஸோ வாட் ட்ரீட்மெண்ட் சுட் பி யூஸ்ட் அப்படின்றான். அப்போ நீங்கள் இதில் நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 1 கோடி ரூபாய் ஒரு மிஷின் காஸ்ட்டு. அது எத்தனை வருஷத்துக்கு வரும்? 10 வருஷத்துக்கு வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 10 lakhs. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 1 crore, நல்லா பாருங்கள், 1 crore 2 4 7 சரி, அது 10 years வருது அப்படின்னா, அப்போ ஒரு வருஷத்துக்கு உண்டான டெப்ரிசியேஷன் அப்படின்னா 10 lakhs. அப்போ 6 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் எவ்வளோனா 60 lakhs. அப்போ 7வது வருஷத்தில் எவ்வளோ இருக்குன்னா, இப்போ 1 crore 60 lakhs போச்சுன்னா அப்போ 40 lakhs. அப்போ இன்றைக்கி இந்த இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 40 lakhs வேல்யூ நமக்கு இப்போ அந்த மிஷினோட வேல்யூ இருக்குது. ஆனால் அந்த மிஷினில் ஒரு பார்ட்டு டர்பைன் வந்து இப்போ ஒப்சல்யூட் ஆகிடுச்சு, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு தேவை 45 lakhs. அப்போ பழைய டர்பைனுடைய ரேட்டு ஒரிஜினல் ரேட்டு கொடுக்கல, அவன் 6 வருஷத்துக்கு முன்னே என்ன பர்ச்சேஸ் வாங்கினான்னு சொல்லலை. அப்போ இதை பேஸ் பண்ணி டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 1/1 + i ஹோல் பவர் n அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை போட்டிங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இந்த ரேட்டு 45 lakhs-ஆ, சரி, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் எவ்வளோ? 5%-ஆ? அப்போ 5% அப்படிங்கிறது 5/100 அப்படின்னா 0.05 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து 1ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும்னா 1 பார்க்கணும் 1 + அப்படி 1 + 0.05 ஹோல் பவர் அப்படின்னு பார்த்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னே அதை வாங்கியிருப்பாங்க? 6 வருஷத்துக்கு முன்னே 6 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வரும். அதை இந்த 45 lakhs-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வருஷத்துக்கு முன்னே அது என்ன ரேட்டு இருந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதிலிருந்து 10 years தானே, அப்போ அதுக்கு 10 / 10 போட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 6 வருஷத்துக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை நீங்கள் அப்படியே நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, ஏன்னா அந்த டேபிள்லாம் போட்டு பண்ணியிருக்கிறது நம்ம எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ அப்படியே உள்ளே வாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து 8th நீங்கள் பார்த்தீங்கன்னா
இங்கே பாருங்கள், இந்த நியூ டர்பைன் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நியூ டர்பைன் வில் ப்ரொடியூஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அந்த காஸ்ட் இஸ் மெஷரபிள். அப்போ இந்த ஐட்டம் காஸ்ட்டுன்னு எவ்வளோ சொல்கிறான், 45 lakhs அப்படின்றான். அப்போ ஐட்டம் should be recognized as an asset. The original invoice for the machine did not specify the cost of the turbine. அப்போ நம்ம முதல்ல சொன்னது தான், அது முதல்ல ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த மிஷின் ரெகக்னைஸ்ட் ஆஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ எவ்வளோ இருந்தது, 1 crore. 6 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் போட்டோம் அப்படின்னா 10 lakhs, ஐ மீன் 1 crore டிவைடட் பை 10ன்னா 10 lakhs, 10 lakhs into 6னா 60 lakhs. அப்போ இது வரைக்கும் டெப்ரிசியேஷன் போட்டோம்னா 6th year எண்டிங்கில், அதாவது 7th year ஸ்டார்ட்டில் இன்றைக்கி அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40 lakhs. அப்போ இப்போ அந்த அசட்டோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னா 40 lakhs. அதை வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபார்முலா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணணும். எப்படி, அதாவது 40 lakhs அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு இந்த 1 by சொன்னேன் இல்லையா, 1 + i whole power n அப்படின்னு நம்ம சொன்னேன். 1 + i அப்படிங்கிறது என்ன வரும், இப்போ அதாவது 45 lakhs. இப்போ நம்ம ஒரு டர்பைன் வாங்கினா அந்த ரேட்டு அது 6 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்திருக்குன்னா 1.05 whole power 6. இதை எப்படி பண்ணோன்னா 1.056ன்னு கேல்குலேட்டரில் அடிச்சுட்டு இன்ட்டு போட்டு ஈக்குவல் போட்டு செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு 6 times அடிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வச்சு நீங்கள் இந்த 1ஆல் டிவைட் பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட இந்த 45 lakhs மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வந்து 33,57,000 rupees அப்படிங்கிறது வரும். ஸோ நல்லா கவனிங்க, 45 lakhs இன்ட்டு 1/10, அதாவது 1.05 whole power 6 அப்படின்னு போட்டு இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ் போட்டால் 6 வருஷத்துக்கு முன்ன இந்த டர்பைனோட விலை என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 33,57,900. அப்போ இதுக்கு நீங்கள் 6 வருஷம் டெப்ரிசியேஷன் போட்டுக்கிட்டு வந்துருக்கணும்ல, 6 வருஷம் அந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 33,57,900 இன்ட்டு என்ன டிவைடட் பை 10 இன்ட்டு 6. இது வந்து பர்சன்டேஜாக கொடுக்கல. அப்போ 10 வருஷத்துக்கு இவ்வளவுன்னா அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ, அப்போ இன்ட்டு 6 வருஷத்துக்கு எவ்வளோ, அப்போ டெப்ரிசியேஷன் இவ்வளோ வரும். இப்போ 6 வருஷத்துக்கு அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் இவ்வளோ. அப்போ அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும், அப்போ 33ல் இவ்வளோ போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட் இருக்கும். நல்லா பாருங்கள். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம மேலே போட்டிருக்கிறது ஃபிகர் என்ன பண்ணிருக்கோம், அதையும் இன்க்ளூசிவாக சேர்த்து 40 lakhs போட்டிருக்கோம். மொத்தமாக வாங்கின 1 crore, அதில் டர்பைனும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த டர்பைன் 6 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதெல்லாம் போக மித்தம் 40ன்றோம். அப்போ அந்த டர்பைனுடைய ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தா இது இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை, எந்த அமௌண்ட்டை, இந்த 13,43,160 இந்த 40 lakhsல இருந்து லெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிகர் வரும். அந்த ஃபிகர் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது 26,56,840. ஸோ இந்த அமௌண்ட்டு, அப்போ இதுதான் வேல்யூ. அப்போ அதனுடைய வேல்யூ. அப்போ காஸ்ட் ஆஃப் நியூ டர்பைன் அது என்ன காஸ்ட், இப்போ நம்ம வாங்குறது, இப்போ வாங்குறது, அது இல்லாமல் புதுசாக வாங்குறது இவ்வளோ. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் ரிவைஸ்டு கேரியிங் அமௌண்ட் ஆஃப் மிஷின் எவ்வளோன்னா 71 lakhs. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இட் சுட் பி த ஆன்சர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9 பார்ப்போம். கொஷின் நம்பர் 9ல் பன்சால் லிமிடெட், பன்சால் கம்பெனி லிமிடெட் இம்போர்ட்டட் ரா மெட்டீரியல், நல்லா செய்யும் பார்க்கணும், இம்போர்ட்டட் ரா மெட்டீரியல்ஸ் ஒர்த் $12,000 on 15th January 2024 when the exchange rate was 68 per US dollar. அப்போ வாங்கும்போது என்ன ரேட்டுங்க, நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வாங்கும்போது எவ்வளோ வருது பாருங்கள், 12,000 அப்படின்னு வரும். அப்போ 12,000, அப்போ வாங்கும்போது அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 68 rupees. அப்போ 12,000 into 68 அப்படிங்கிறது 12,000 into 68 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,16,000 இந்தியன் கரன்சியில் இவ்வளோ ரூபாய்க்கு நம்ம அப்போ வாங்கியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ த பேமெண்ட் ஃபார் டிரான்சாக்ஷன் வாஸ் மேடு, பேமெண்ட் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5th May 2024. வாங்கினது வந்து 15th January. பேமெண்ட் கொடுக்கறது இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டு முடிஞ்சதுக்கப்புறம், மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மேயில் கொடுக்குறாங்க. அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோன்னா 64 rupees. அப்போ நல்லா கவனிங்க, வாங்கும்போது 68 ரூபா, அப்போ பேமெண்ட் கொடுக்கும்போது 64 ரூபா. ஆனால் அதுக்கு நடுவில்
இயர் எண்டு வருது இல்லைங்களா 31st, அப்போ தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ 31st March 2024 the rate of exchange was 65 rupees. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ த அக்கௌண்டன்ட் ஆஃப் த கம்பெனி பாஸ்ட் ஒரு என்ட்ரி, அக்கௌண்டன்ட் என்ன என்ட்ரி போடுறாருன்னா அட்ஜஸ்டிங் என்ட்ரியில் வாங்கும்போது 68, பேமெண்ட் கொடுக்கும்போது 64 ரூபா, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை போடலாம். அப்போ கன்சியூம்டு, அப்போ ஃபார் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த அமௌண்ட் ஃபார் $. அப்போ இப்போ ஒரு என்ட்ரி, இந்த என்ட்ரியை மட்டும் பாஸ் பண்ணுறார். இது கரெக்டாக டிஸ்கஸ் வெதர் திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் ஜஸ்டிஃபைட் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். நல்லா நீங்கள் பார்க்கணும், கவனிக்கணும். அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11 பிரகாரம், இது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11ல் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபாரின் கரன்சி ரேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் எந்த ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கள், 68 ரூபா $. இந்தியன் கரன்சி ரேட்டு 68. அப்போ நம்ம வாங்குறது வந்து 12,000 into 68 அப்படின்னா நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, 8,16,000 rupees. இதை தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. இது எப்போ, எந்த டேட்டில் வாங்கின டேட்டில். ஸோ அட் த டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் என்னங்க, அந்த 15th January 2024 வாங்கணும் இல்லையா, அந்த டேட்டில் இந்த போட்டிருக்கணும். அதில் தான் நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அண்ட் அப்போ கிரெடிட்டார் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, அப்போ நம்ம எப்பயுமே ஒரு மிஷின் வாங்கும்போது என்ன செய்வோம், அப்போ மிஷினரி அக்கௌண்ட் போய்ட்டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டோம்னா அந்த 8,16,000 தான் ஜெனரல் என்ட்ரி போட்டிருக்கணும், நம்பர் 1. ஆனால் அதுக்கப்புறம் 31st March அப்படின்னு ஒன்று வருது. 31st March 31/3/2024 அதனுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோன்னா 68 ரூபா கிடையாது. இப்போ என்ன ரேட் ஆகிடுச்சு, 65 ரூபா ஆகிடுச்சு. இப்போ 65 ரூபா வந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணோம், வாங்கும்போது விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்கோம், ஆனால் இயர் எண்டில் க்ளோஸ் பண்ணும்போது 65 ரூபா. அப்போ மீதி 3 ரூபா வந்து நமக்கு கெயின், அவ்வளோதான். அது எக்ஸ்சேஞ்ச் கெயின் அப்படின்னு வரணும். அப்போ நீங்கள் அது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ், இந்த 3 rupees இருக்குது இல்லையா, $1. அப்போ நீங்கள் 12,000க்கு into 3, அப்போ 12,000 into 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 36,000 ரூபா. அப்போ 36,000 rupees இந்தியன் ருபீஸ். அதை நீங்கள் என்ன செய்யணும், இட் வில் பி shown as a exchange gain இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபார் 31st March 2024 கொடுக்கணும். அண்ட் இட் வில் நாட் பி அட்ஜஸ்டட் எகென்ஸ்ட் த காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அதே சப்சிக்வெண்ட்டில் பேமெண்ட்டு நம்ம கொடுக்கும்போது, நீங்கள் பேமெண்ட் எப்போ கொடுக்குறோம் பாருங்கள், அதாவது பேமெண்ட்டு கொடுக்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் 5th May கொடுக்குறோம். பேமெண்ட்டு கொடுக்கும்போது ரேட் வந்து 65 rupees வருதுன்றான். அதாவது 31st March இந்த ரேட் வந்து 65, பேமெண்ட்டு கொடுக்கும்போது 64 rupees வருதுன்றான். அப்போ 68. அப்போ நம்ம 31st March போட்டது 65, பேமெண்ட்டு கொடுக்குறது 64. அப்போ அதுலேயும் $1 கெயின் வருது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் கெயின், இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் கெயின் வரும் அந்த டேட்டில், பேமெண்ட் டேட்டில். அப்போ அதையும் போடணும். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த சஜஸ்டட் ஆன்சர்லேயே எப்படியே பார்த்துடலாம். அப்படி 9ல் பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்காக தான் இதையும் நான் அப்படியே சும்மா ஷார்ட்கட்டில் பண்ணுறதை விட இதையும் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் முதல்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11 என்னென்னு எழுதுங்க. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இனிஷியல் ரெகக்னிஷன் ஆஃப் த ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இஸ் டன் இன் த ரிப்போர்ட்டிங் கரன்சி. அப்போ அக்கார்டிங்லி என்ன பண்ணுறோம், 15th January தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அண்ட் இட்ஸ் கிரெடிட்டார்ஸ் வில் பி ரெக்கார்டட். இப்போ ரா மெட்டீரியல் தான், மெஷின் நினச்சேன் நான் கூட, ரா மெட்டீரியல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போய்ட்டு கிரெடிட்டார்ஸ் தான். அப்போ இதுக்கு தான் நீங்கள் போடணும் 8,16,000. அப்போ பேலன்ஸ் ஷீட் டேட்டில் சச் டிரான்சாக்ஷன் இஸ் ரிப்போர்ட்டட் க்ளோசிங் டேட்டில் 65 ரூபா ரேட்டு. அப்போ 65 ரூபா அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ காமிக்கணும், ஆக்சுவலாக இட் வில் பி வேல்யூட் அட் த க்ளோசிங் ரேட் அட் 65, தட் இஸ் 12,000 into 65, தட் இஸ் 7,80,000 தான் 31/3 மார்ச்சில் 2024 நீங்கள் காட்டணும். ஆனால் வாங்கினவளை வாங்கும்போது 8/16 இருந்தாலும் இயர் எண்டில் நீங்கள் அமௌண்ட்டு காட்ட வேண்டியது இதை. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேமெண்ட், நீங்கள் பேமெண்ட் பண்ணது இதை விட கம்மியாக பண்ணியிருப்பீங்க அட் லோயர் ரேட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். அப்போ அதை கூட நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்களா, வாங்கும்போது 68 ரூபா, இயர் எண்டில் போது 65 ரூபா. அப்போ $3 ஒரு டாலருக்கு நமக்கு கெயின். அப்போ $12,000 $3 அப்படின்னா $36,000 கெயின். இதை நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்சேஞ்ச் கெயின் அப்படின்னு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 31st March 2024 காட்டணும். அண்ட் இட் வில் நாட் பி அட்ஜஸ்டட் எகெயின்ஸ்ட் எனி காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் குறைச்சக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த சப்சிக்வெண்ட் இயர் ஆன் செட்டில்மெண்ட் டேட் த கம்பெனி வுட் ரெகக்னைஸ் ஆர் ப்ரொவைட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் கெயின். எவ்வளோ வருது பாருங்கள், 65 ரூபா 31st March.
பேமெண்ட் கொடுக்கும்போது $64. அப்போ ஒரு டாலருக்கு $1 லாபம். அப்போ $12,000 $12,000 லாபம். அப்போ நீங்கள் 12,000 ருபீஸ் நீங்கள் எப்படி காட்டணும்? அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பேலன்ஸ் ஷீட் டேட் அண்ட் டேட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் அதையும் எக்ஸ்சேஞ்ச் கெயினாக நீங்கள் காட்டணும். சரி, ஹென்ஸ் த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அடாப்டட் பை அக்கௌண்டன்ட். அவர் என்ன பண்ணார்? வேறு ரேட்டில் காமிச்சார். அது வந்து வேறு சரி வராது. தட் இஸ் இன்கரெக்ட். இட் இஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லணும். இன்கரெக்ட், இட் இஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11 அப்படின்னு சொல்லணும். ஸோ கொஷின் நம்பர் 10 என்னன்னு பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 10ல் கொஷின் நம்பர் 10ல் ஆஸ்தா லிமிடெட் இஸ் அப்சார்ப் நிஸ்தா லிமிடெட். அப்சார்ப்ஷன் உங்களுக்கு தெரியும். அப்சார்ப்ஷனில் அதாவது இதில் நல்லா பாருங்கள். ஆஸ்தா லிமிடெட் இஸ் அப்சார்ப் பை நிஸ்தா லிமிடெட். அப்போ அப்சார்ப்ஷன் இருக்குது. அப்சார்ப்ஷன் என்ன, அமால்கமேஷன் என்ன, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எப்படி, அப்போ இதில் எது வந்து டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, எது டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி நல்லா பார்க்கணும். அப்சார்ப்டு பை, அப்போ இது வந்து டிரான்ஸ்ஃபரர். அஸ்தாங்கிறது டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி, நிஸ்தா அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. ஸோ த கன்சிடரேஷன் பீயிங் த டேக் ஓவர் ஆஃப் த லைபிலிட்டிஸ், த பேமெண்ட் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் அப்சர்வேஷன் நாட் எக்ஸீடிங் 10,000 அவுட் ஆஃப் த காஸ்ட். த பேமெண்ட்டு பாருங்கள். அப்போ முதல்ல அப்சர்வ் பண்ணுறாங்க. மொத்தமாக எவ்வளோ பாருங்கள்? 10,000க்கு ஆக்சுவல் காஸ்ட் வந்து 9,000 ருபீஸ். ஸோ த பேமெண்ட் ஆஃப் 9% டிபென்ச்சர்ஸ் ஆஃப் 50,000 at a premium of 20% through 8% டிபென்ச்சர் issued at a premium of 25% of the face value. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம இதில் நம்ம மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பேமெண்ட் டு டிபென்ச்சர் ஹோல்டருக்கோ இல்லை அவுட் சைட் லைபிலிட்டிக்கோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் எடுத்துக்கூடாது. அப்போ கேஷாக கொடுத்தா எடுத்துக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கேபிட்டலாக கொடுத்தா எடுத்துக்கலாம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக கொடுத்தா எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்த டிபென்ச்சர்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கேர் பண்ண தேவையில்லை, அதை இக்னோர் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தமே 3 டைப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கொடுக்குறோம். த பேமெண்ட் ஆஃப் ₹15 per share இன் கேஷ். அப்போ ஒரு ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு 15 ரூபாய் மாதிரி நம்ம கொடுக்குறோம். மொத்தம் எத்தனை ஷேர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர்ஸில் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் த வெண்டர் கம்பெனி இஸ் 1,50,000 10 ஈச். அப்போ அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10. ஆக்சுவலாக மொத்தம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 1,50,000. ஆனால் நம்ம பே பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ 1,50,000 இன்ட்டு 15 ருபீஸ் கேஷாக கொடுக்குறோம். அப்போ பேமெண்ட் ஆஃப் கேஷாக கொடுக்குறது அதை நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது அலாட்மெண்ட் ஆஃப் 3 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அடுத்தது பாருங்கள், இது ஒரு கேஸ். ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா 3 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் 4 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ஏ ப்ரீமியம் ஆஃப் ஃபார் எவரி 5 ஷேர்ஸ் இன் ஆஸ்தா லிமிடெட். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் கொடுக்குறோம், கவனிக்கணும். அடுத்து ஈக்விட்டி ஷேர்ஸும் கொடுக்குறோம், கேஷும் கொடுக்குறோம். இந்த 3 மட்டும் நீங்கள் கேல்குலேஷன் போட்டால் போதும். அதை நீங்கள் இந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறனால அப்படியே ஆன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதாவது இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இது வந்து அக்கௌண்டிங் ஃபார் அமால்கமேஷன். கன்சிடரேஷன்னா உங்களுக்கு தெரியும். அக்ரிகேட் ஆஃப் த ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூட், பேமெண்ட் இன் கேஷ் ஆஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஆர் அதர் அசெட்ஸ் பை த ட்ரான்ஸ்ஃபரி டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கம்பெனி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கேஷாக கொடுக்குறது ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷாக கொடுக்குறாங்க. அதாவது 1,50,000 ஷேர்ஸ், மொத்தமாக 1,50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரோட விலை 10 ரூபாய். ஆனால் இங்கே கொடுக்குறது ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி எவ்வளோ கொடுக்குது ட்ரான்ஸ்ஃபரர் கம்பெனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் கொடுக்குது. அப்போ 1,50,000 இன்ட்டு 15, தட் இஸ் இதுதான் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு, அதாவது கேஷ் அமௌண்ட்டு கொடுக்குறது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் பாருங்கள், 3 ப்ரிஃபரன்ஸ், அதாவது ஈக்விட்டி ஷேர் 5 ஷேர் வச்சுருக்கிறவனுக்கு 3 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்குறான். எவ்வளோ ரேட்டுக்கு? 10 ரூபா ரேட்டுக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ வச்சுருக்காங்க? 1,50,000 ஷேர்ஸ். அப்போ 1,50,000 ஷேரு டிவைடட் பை 5 இன்ட்டு 3 அப்படின்னா 90,000 ஷேர் வரும். அப்போ 90,000 ஷேரு இன்ட்டு 10 வேல்யூனா அப்போ 9 lakhs ருபீஸ். அப்போ 9 லட்ச ரூபா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலாக கொடுக்குறாங்க. கேஷாக கொடுக்குறது 22,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 5 ஷேருக்கு 4 ஈக்விட்டி ஷேர். மொத்தம் ஏற்கனவே வச்சுருக்கிற ஷேர் 1,50,000. அப்போ 5 ஷேருக்கு போனால் 4/5 அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ வருது நீங்கள் பார்க்கணும். 1,20,000 வரும்னு நினைக்கிறேன். 5ல் பார்த்தீங்கன்னா, அதாவது
1,50,000 divided by 5 into 4. So 1,20,000. அப்போ 1,20,000 shares into 12 rupees into 12 அப்படின்னா 14,40,000 rupees. ஸோ அந்த கம்பெனி எடுக்கிறதுல வந்து கேஷாக கொடுக்குறது எவ்வளோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக கொடுக்குறது எவ்வளோ, அப்போ ஈக்விட்டி ஷேராக கொடுக்குறது எவ்வளோ, மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 40 டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் 45,90,000 rupees. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 11 அப்படி பார்க்கலாம். கொஷின் நம்பர் 11ல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 16 பேஸ் பண்ணி இது வருது. ஹவு வில் interest be capitalized when qualifying assets are funded by borrowing in the nature of the bonds that are issued at the discount அப்படிங்கிறது. ஸோ இது பாரோயிங் ஃபண்ட்ஸில் 2 காம்பனண்ட் இருக்குது. ஏன்னா அமார்டைசேஷன் ஒன்று இருக்குது, அதே சமயத்தில் ப்ரீமியத்தையும் டிஸ்கவுண்ட்டையும் அமார்டைசேஷன் பண்ணால் அதுதான் காம்பனண்ட்டு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறான், எக்ஸ் லிமிடெட் issued in first year a 3-year 10% per annum interest paid annually bond with a face value of rupees 1 lakh at a price of. அப்போ குவாலிஃபைங் அசெட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கு கடன் வாங்குறாங்க, 1 லட்ச ரூபா வேல்யூக்கு வந்து எவ்வளோ பண்ணுறாங்க, பாண்டாக இஷ்யூ பண்ணுறாங்க, 1,00,000க்கு 90,000. அப்போ டிஸ்கவுண்டிங் வந்து 10,000 rupees இதில். அப்போ 10,000 rupees டிஸ்கவுண்ட். அப்போ 1 lakh மைனஸ், அப்போ அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 90,000, ஆனால் பாண்டுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 1 lakh. 1 lakh ஃபேஸ் வேல்யூவை 90,000க்கு இஷ்யூ பண்ணாங்கன்னா அப்போ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 10,000 rupees. இது 3 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோனா இட் டிவைடட் பை 3. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு என்னென்னு வரும் அதை வச்சுங்க. இது இந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, டு ஃபைனான்ஸ் குவாலிஃபைங் அசெட் விச் இஸ் ரெடி ஃபார் இன்டெண்டட் யூஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் செகண்ட். அப்போ ஒரு குவாலிஃபைங் அசெட்டை வாங்கணும். அது கூட என்ன பாருங்கள், குவாலிஃபைங் அசெட்னா 2வது வருஷத்துக்கு தான் யூசேஜ் வருது. அப்போ 2வது வருஷம் வரைக்கும் கேபிட்டலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்பென்சஸ் அப்படியே காட்டணும். ஸோ த கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் பாரோயிங் காஸ்ட் டு பி கேபிட்டலைஸ்ட் இஃப் த கம்பெனி யூசஸ் ஃபார் அமார்டைசேஷன் ஆஃப் தி டிஸ்கவுண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ். அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டிஸ்கவுண்ட்டு அப்படி தான் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இது. இப்போ இந்த 1 lakhலேருந்து 90,000 அப்படின்னா 10,000 rupees டிஸ்கவுண்ட்டு. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, 11th கொஷனில் இதை பாருங்கள். 11th அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 11ல் பாரோயிங் காஸ்ட்னா என்ன சொல்கிறாங்க, அதாவது பாரோயிங் காஸ்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் காஸ்ட் இன்கர்ட். அண்ட் அப்போ பாரோயிங் காஸ்ட்னா என்ன பண்ண, ஒரு கடன் வாங்குறோன்னா என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம், அவ்வளோதான். அப்போ இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அதர் காஸ்ட், புரோக்கரேஜ் கொடுப்போம், கமிஷன் கொடுப்போம், கடன் வாங்கி கொடுக்குறவனுக்கு கமிஷன் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லாமே சேர்த்தணும், அதுதான் பாரோயிங் காஸ்ட். ஸோ இன்கர்ட் பை அன் என்டர்பிரைஸ் இன் கனெக்ஷன் வித் த பாரோயிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபர்தர் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அது என்ன, ஆஸ் பர் பேரா 4B ஆஃப் த ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா, அமார்டைசேஷன் ஆஃப் டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் தான் இட் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் பாரோயிங் காஸ்ட். இப்போ முதல்ல சொன்னது தான். ஸோ த பாரோயிங் காஸ்ட் கம்ப்ரைசஸ் த பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆன் த பாண்ட்ஸ் இன் கொஷன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் த டிஸ்கவுண்ட் அமார்டைஸ்ட் டூரிங் த பீரியட். பேராகிராஃப் 6 ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, பாரோயிங் காஸ்ட் தட் ஆர் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் டு த அக்விசிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் qualifying asset should be capitalized as part of the cost of that asset. ஸோ கேபிட்டலைசேஷன் எப்படி வரணும், கேபிட்டலைசேஷன் ஆஃப் த பாரோயிங் காஸ்ட் எப்போ ஸ்டாப் ஆகும்னு பார்த்தா, சுப்சீஸ் எப்போன்னா, when all substantially all activities necessary to prepare the qualifying assets intended use or sale are completed. அப்போ இந்த சேல் முடியுது, இல்லை அந்த அசெட்டை வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற நிலைமை வரும்போது அந்த பாரோயிங் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணுறது சீஸ் நின்றுடும். ஸோ ஒன்லி த போர்ஷன் ஆஃப் த அமார்டைஸ்டு டிஸ்கவுண்ட் சுட் பி கேபிட்டலைஸ்டு. அது எப்படி நம்ம மேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ 10%க்கு என்ன, ஃபஸ்ட் இயர் 10,000, செகண்ட் இயர் 10,000, தேர்ட் இயர் 10,000, இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட்டு. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்ஸ்னால் நான் இப்போ சொன்னேன், மொத்தமாக அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 1 lakh, ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் அனுப்புறது 90,000 அனுப்புகிறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட்டு 10,000 டிஸ்கவுண்ட்டு, அதை 3 டிவைட் பண்ணால் ஃபஸ்ட் இயர் 3,333, அதே தான் வரும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 3,304 அப்படி. அதில் கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் இயர் எண்டில் அது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணோம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இந்த எபோ கேஸ் த அமௌண்ட் பாரோயிங் காஸ்ட் கேபிட்டலைஸ்ட்
would be இது ரெண்டும் தான், அதாவது கேபிட்டலைஸ் பண்ணுறது இந்த சைடு, இந்த ரெண்டும் தான் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த borrowing காஸ்ட் இது இருக்குது பாருங்கள், இன்கர்டு. இது வந்து எப்போ இன்கர் ஆகுது? இன்கர்டு இன் இயர் 3rd would be expensed. அது வந்து எக்ஸ்பென்ஸாக தான் காட்டணும். ஏன்னா இது எப்படின்னா அசெட் இஸ் ரெடி ஃபார் இட்ஸ் இன்டெண்டட் யூஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் 2 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இதனுடைய ட்ரீட்மெண்ட்டு. இதையும் ஞாபகம் வச்சுங்க. கொஷின் நம்பர் 12 அப்படியே பார்க்கலாம். கொஷின் நம்பர் 12. இதில் மெயினாக நீங்கள் சும்மா இந்த லாஜிக் பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னா நல்லா பாருங்கள். எ கம்பெனி ஹேஸ் அன் இன்டர் செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இன்டர் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 17ல். ப்ரைஸிங் பாலிசி ஆஃப் சார்ஜிங் அட் ஏ காஸ்ட் லெஸ் 5% அப்படின்றான். அப்போ த மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் ஜென்ரலி 20% எபோவ் த காஸ்ட். நல்லா கவனிங்க. அதில் என்ன பண்ணலாம்னா காஸ்ட் ப்ரைஸில் பண்ணலாம், இல்லை பிலோ காஸ்ட் ப்ரைஸில் பண்ணலாம், இல்லை மார்க்கெட் ப்ரைஸ்லையும் பண்ணலாம் அக்கார்டிங் டு த ப்ரொவிஷனில். அப்போ செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இன்டர் செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஒன்று காஸ்ட் ப்ரைஸ், இல்லை லெஸ் தேன் காஸ்ட் ப்ரைஸ், ஆர் மார்க்கெட் ப்ரைஸ், மூணில் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு? ப்ரைஸிங் பாலிசி சார்ஜிங் அட் காஸ்ட் லெஸ் 5%. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக என்னென்னா 20%க்கு மேலே இருக்குது. ஆனால் இவன் வந்து இதில் பண்ணியிருக்கான். இது ரைட்டாக தப்பா? யூ ஆர் ரிக்வயர்ட் டு எக்ஸாமின் வெதர் த பாலிசி அடாப்டட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து கரெக்டு தான், இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அது எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலான்னு இது தியரி தான். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 12ல் ஸோ செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் 17ல் வருது. அதாவது இன்டர் செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் should be measured on the basis actually used to price these transfer. நார்மலாக த ப்ரைஸிங் ஆஃப் இன்டர் செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் எனி சார்ஜ் should be disclosed. முதல்ல நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது கீ பாயிண்ட்ஸில் அப்படி சொல்லிடுறேன். த என்டர்பிரைஸ் கேன் ஹேவ் இட்ஸ் ஓன் பாலிசி ஆஃப் ப்ரைஸிங் இன்டர் செக்மெண்ட் ப்ரைஸ். அப்போ அதனுடைய நார்மலாக இன்டர் செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொவிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், இதை 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அதாவது இன்டர் செக்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எதில் இருக்கலாம்? காஸ்ட்டில் இருக்கலாம், பிலோ காஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை மார்க்கெட் ப்ரைஸில் இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்? பிலோ காஸ்ட்டில் தான் சொல்லியிருக்கான். ஸோ அது எதுவாக இருந்தாலும் அப்போ கரெக்டு தான். அப்போ விச்செவர் இஸ் பாலிசி இஸ் ஃபாலோ த சேம் சுட் பி டிஸ்க்ளோஸ். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அது டிஸ்க்ளோஸ் மட்டும் கொடுக்கணும். அப்போ டிஸ்க்ளோஸர் கொடுக்கணும். இட் சுட் பி டிஸ்க்ளோஸ்டு அண்ட் அப்ளைடு கன்சிஸ்டன்ட்லி. Therefore, in the given case, inter-segment transfer pricing policy adopted by the company, அதாவது லெஸ் தேன் கேஷ் சொல்கிறாங்களே, நம்ம 3 பர்பஸ் சொன்னோம். அதில் இது 3ல் லெஸ் தேன் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது கரெக்டு. ஸோ இதை வந்து கரெக்டு அப்படின்னு எழுதுங்க. ஸோ இஃப் இட் இஸ் ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி அப்படிங்கிறது. கொஷின் நம்பர் 13 பாருங்கள். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 18 சம்மந்தப்பட்டு வருது. அதாவது இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வில் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் பார்ட்டிஸ் த ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஃபார் சர்வீசஸ் ப்ரொவைடட் ரிசீவ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கேன் பி ரிக்வயர்ட் டு பி டிஸ்க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இதை நம்ம ரிலேட்டட் பார்ட்டிஸ்னால் என்ன, அன்இயர்ன்டு இன்கம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 13ல் சும்மா கொஷின் மட்டும் அதில் பாருங்கள். எங்கே ஏ லிமிடெட் ஹேஸ் எ கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் which centralize the public relation function for the whole group. அப்போ ஏ லிமிடெட் அண்ட் இட் சப்சிடரி. அப்போ அது நிறைய சப்சிடரி வச்சுருக்கு. மெயின் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி வந்து ஏ கம்பெனி. ஆனால் அதே சமயத்தில் இவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜும் அவங்க சார்ஜ் பண்ணல. நோ சார்ஜஸ் ஆர் லெவிட் பை ஏ லிமிடெட் ஆன் இட்ஸ் சப்சிடரி. அப்போ அப்படி இருந்தாவே அது வந்து என்னது, ரிலேட்டிவ் கம்பெனி தான். ஸோ தீஸ் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் கிவன் அக்கௌண்டிங் ரெகக்னிஷன். So would these constitute related party transaction disclosure under this statement? A limitedல நீங்கள் வந்து என்ன பண்ணோம், இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனான்னு கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை இந்த கொஷனில். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ல் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு 13ல் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டிரான்சாக்ஷன் இது தியரி தான். இட் வுட் ரிக்வயர் டிஸ்க்ளோசர் பண்ணணும் அக்கார்டிங் டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 18 பிரகாரம்.
ஏதாவது ஸ்டாண்டர்டோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏ லிமிட்டடாக இருக்கிறனால ஆஸ் பர் பேராகிராஃப் 10 ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 18 ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் ஆப்ளிகேஷன் பிட்வீன் ரிலேட்டட் பார்ட்டிஸ் regardless whether or not a price is charged. பைசா சார்ஜ் பண்ணாலும் சரி ஃப்ரீயாக பண்ணாலும் சரி அப்போ நம்ம டிஸ்க்ளோசர் பண்ணணும். ஸோ இந்த கிவன் கேஸில் there is a transfer of resource from A limited to its subsidiary. Though no price is charged, it will constitute the related party. அப்போ இது வந்து related party transaction தான் அப்படின்னு சொல்லிட்டு hence it require disclosure in the financial statements of A limited அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். எதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 14. இதில் அன்ஏர்ன்டு இன்கம் அதை பார்ப்போம். கொஷின் நம்பர் 14ல் இதில் பாருங்கள், கொஷின் நம்பர் 14ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மணி லிமிடெட் லீஸ்டு மெஷின், ஒரு மெஷினை லீஸ் பண்ணியிருக்காங்க டு ஹெல்லோ லிமிட்டெடுக்கு ஃபாலோயிங் டேர்ம்ஸில். அதனுடைய ஃபேர் வேல்யூ ஆஃப் த மெஷின் வந்து 24 lakhs. லீஸ் டேர்ம் வந்து 5 years. லீஸ் ரெண்டல் அப்படிங்கிறது வந்து 4 lakhs. கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ 8 lakhs. எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ 1.5 lakhs. ஸோ இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 15%. அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். த டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் ஃபஸ்ட் இயர்லேருந்து 5 வருஷத்துக்கும் டிஸ்கவுண்டட் ஃபேக்டர் வந்து நம்ம அந்த 1/, போட்டோம் இல்லையா, வந்து 1/1 + r⁻n என்னன்னு போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ அவங்க டெசிமல் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் இயரில் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்ன இருக்கும், இது என்ன, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அசெட்டைன் அன்ஏர்ன்டு ஃபினான்ஷியல் இன்கம், அதாவது ஃபைனான்ஸ் இன்கம் அன்ஏர்ன்டை எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நாங்கள் எழுதுகிறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, இந்த அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம் அப்படின்னா இதில் எப்படி வரும் அப்படின்னா, முதல்ல கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் இருந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட்ஸ், அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இந்த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் லீஸ் பேமெண்ட்ஸு அது மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கு ஃபார்முலாவை கிராஸ் பேமெண்ட்ஸு, கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அடுத்தது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட்டு ப்ளஸ் guaranteed residual value plus unguaranteed residual value, இது மூணையும் போடணும். அப்போ நீங்கள் நல்லா பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட்டு. மினிமம் லீஸ் பேமெண்ட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இவங்க, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 lakh சொல்லியிருக்காங்க பாருங்கள் கொஷனில். அதாவது லீஸ் ரெண்டல் ப்ரீமியம் ஒரு வருஷத்துக்கு 4 லட்ச ரூபா மாதிரி எப்படி பண்ணுறாங்க. அப்போ எத்தனை வருஷத்துக்கு பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கொடுத்துட்டு ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஃபிகர் டெசிமலோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஒவ்வொரு வருஷத்தினுடைய ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்கும். அப்போ நீங்கள் அன்ஏர்ன்டு இன்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அன்ஏர்ன்டு இன்கமில் எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ கொஷின் நம்பர் 14 வாங்க. கொஷின் நம்பரில் அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த லீஸ் and present value of minimum lease payment under finance lease. சரி, இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மினிமம் லீஸ் பேமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாண்ட் பாயிண்ட் அண்ட் எனி அன்கேரண்டட் ரெசிடுவல் வேல்யூ அக்ரூயிங் டு த லெசர். அப்போ கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கேன் பண்ணலாம், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா மினிமம் லீஸ் பேமெண்ட்டு, அன்கேரண்டட் ரெசிடுவல் வேல்யூ, இது ரெண்டும் சேரணும். அது இல்லாமல் இந்த இடத்துல ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ. இப்போ கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? அப்போ நீங்கள் கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாருங்கள், 1,50,000 வந்து எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
கேரண்டீடு ரெசிடுவல் வேல்யூ 80,000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ 1,50,000 இது வந்து எக்ஸ்பெக்டட் ரெசிடுவல் வேல்யூ, கேரண்டீடு ரெசிடுவல் வேல்யூ 80,000. அப்போ போச்சுன்னா அப்போ மீதி இருக்கிறது அன்கேரண்டீடு, அப்போ 70,000. இது வந்து அன்கேரண்டீடு ரெசிடுவல் வேல்யூ, இந்த அமௌண்ட்டு, அதாவது இந்த போர்ஷன். ஸோ இது வந்து கேரண்டீடு. அப்போ கேரண்டீடு ரெசிடுவல் வேல்யூ அப்படிங்கிறது இது வந்து ஜிஆர்வி, இது வந்து அன்கேரண்டீடுங்கிறது யூஜிஆர்வி, அன்கேரண்டீடு ரெசிடுவல் வேல்யூ. மினிமம் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது லீஸ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 4 lakhs. அப்போ 4 lakhs அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு, மொத்தமாக எத்தனை வருஷம் பேமெண்ட்டு? 5 வருஷம். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அப்போ மொத்தமாக பாருங்கள், 4 lakh into 5 20 lakhs + 8,000 + 7, அப்போ 21,50,000 தான் உங்களுக்கு வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு 21 lakhs. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா ஒவ்வொன்றுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு இயருக்கு நீங்கள் 4 lakhs கொடுக்குறீங்க. அப்போ மினிமம் லீஸ் பேமெண்ட்டு, அப்போ 4 lakhs. அதுக்கு வந்து என்ன டெசிமல் சொல்கிறான்? 15% டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அப்படின்னா 0.8696. அப்போ இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபிகர் வரும். ஸோ அதனுடைய ப்ரெசன்ட் வேல்யூ, அப்போ ஒரு 1வது வருஷம் கிடைக்கிற அந்த 4 lakhsனுடைய இன்றைக்கி ப்ரெசன்ட் வேல்யூ என்னென்னா 3,47,840. செகண்ட் இயர் இருக்கிற 4 lakhsக்கு இந்த டெசிமல் ஃபேக்டரோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3,02,440. அதே மாதிரி தேர்டுக்கு 2,63,000. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 lakhs into 0.5718, 4 lakhs into 0.4972. அப்போ இந்த அமௌண்ட்டு இதெல்லாம் மினிமம் லீஸ் பேமெண்ட்டு, அதனுடைய ப்ரெசன்ட் வேல்யூ. ஒவ்வொரு வருஷம் நம்ம கட்டுவோம், அந்த அமௌண்ட்னுடைய இன்னைக்கு வேல்யூ என்ன? ப்ரெசன்ட் வேல்யூ. சரி, இந்த கேரண்டீட் வேல்யூ வந்து 80,000 இருக்கா, அதை வந்து கடைசி இது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 39,776. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அன்கேரண்டீட் என்ன சொன்னோம் இல்லையா? 1,50,000 80 போச்சுன்னா 70. அந்த 70க்கு இந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ, இதனுடைய ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மினிமம் லீஸ் பேமெண்ட் இன்க்ளூசிவ் ஆஃப் அன்கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ அண்டு கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ எல்லாம் சேர்ந்தது. அப்போ நீங்கள் பார்க்கணும் இந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும், ரெண்டு அமௌண்ட்டும். அப்போ அன்ஏர்ன்டு இன்கம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் வேல்யூ மைனஸ் எம்எல்பி, அதாவது இந்த இது. அப்போ இந்த அமௌண்ட்டிலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு அன்ஏர்ன்டு. ஸோ அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம் இஸ் equal to 21,50,000 minus 13,45. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இவ்வளோ, ப்ரெசன்ட் வேல்யூ இவ்வளோ. அப்போ அன்ஏர்ன்டு ஃபைனான்ஸ் இன்கம் அப்படிங்கிறது இந்த போர்ஷன் தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ கொஷின் நம்பரு இப்போ நம்ம 15 பார்க்க போகிறோம். ஃபிஃப்டீனில் என்ன சொல்கிறாங்க நல்லா பாருங்கள். XYZ Limited as a wholly owned subsidiary of BC Limited. The group prepares consolidated financial statement for the year ended 31st March 2024. XYZ Limited, its financial statements has incurred a loss of 2 crores during the year, while the consolidated profit for the year. இப்போ நம்ம பார்ப்போம், சப்சிடரி இருந்தால் நம்ம கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஒன்று அது இண்டிவிஜுவலாக ஒரு சப்சிடரி மட்டும் பார்க்கும்போதோ இல்லை கம்பெனியை மட்டும் பார்க்கும்போதோ ஒன்றுக்கு ப்ராஃபிட் வரும், ஆனால் கன்சாலிடேட்டடாக பார்க்கும்போது ப்ராஃபிட் வரும், தனித்தனியாக பார்க்கும்போது லாஸ் கூட வரும். இப்போ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்டு 40 lakhs, ஆனால் தனியாக பார்க்கும்போது பார்க்கணும் XYZ லிமிடெட் அப்படின்னு இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு என்ன வருது அப்படின்னா ஹேஸ் இன்கர்ட் ஏ லாஸ் ஆஃப் 2 crores. அப்போ இந்த கம்பெனி இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது 2 crores லாஸு, கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது 40 lakhs ப்ராஃபிட். ஸோ XYZ லிமிடெட் ஹேஸ் 5 lakh shares outstanding on 31st March 2024. It has granted option to issue equity shares at that date. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொத்தமாக ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஷேர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். எத்தனை ஹோல்டருங்கிறது பிரச்சனை இல்லை, ஒருத்தன் 10 ஷேர் கூட வச்சுருக்கலாம். மொத்தமாக நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5 lakh shares.
ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, வித்தவுட் கன்சிடரேஷன், அதாவது நோ கன்சிடரேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், அதாவது போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நோ கன்சிடரேஷனில் இன்னொரு 1 lakh. அப்போனா அதனுடைய ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, குவாலிஃபையிங் ஷேர்ஸ் இன்னும் எவ்வளோ வருது, இன்னொரு 1 லட்சம் ஷேர் நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். அப்போ 5 lakh ஷேர்ஸ், அது இது ஒரு 1 lakh ஷேரு, மொத்தமாக 6 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. தேர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் இன்கம் ஆர் இதில் என்னென்ன சேஞ்சஸ். அப்போ இதில் பாருங்கள், சேஞ்சஸ் இன் த எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் இதில். அப்போ இந்த ஷேர் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த சேஞ்சஸும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னா பேசிக் அண்ட் டைல்யூட்டட் இபிஎஸ். பேசிக் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை மட்டும் டிவைட் பண்ணால் இன்கம்லேருந்து உங்களுக்கு வந்துடும் பேசிக் ஏர்னிங் பர் ஷேர். டைல்யூட்டட் அப்படின்னா இந்த இம்பெண்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோம், போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறோமோ அந்த ஷேருக்கு சேர்த்து போட்டோம்னா அப்போ எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 15ல் இதுவும் தியரி மாதிரியே வரும், கொஞ்சம் மட்டும்தான் இதாக இருக்கும். நல்லா பாருங்கள், 15ல் ஏர்னிங் பர் ஷேர் கம்ப்ளீட் பண்ணோம். எப்படி பண்ணலாம், சப்போஸ் கன்சாலிடேட்டட் தனியாக போடுங்க, ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், XYZனுடைய தனிப்பட்ட இது மொத்தமாக கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராஃபிட் வந்துருக்குது 40 லட்ச ரூபா. ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 5 lakhs தான். அப்போ ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ அப்படின்னா 8 ரூபா. ஒரு ஷேருக்கு ஏர்னிங் பர் ஷேர் 8 ரூபா. இது வந்து ருபீஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ருபீஸ். அதேமாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா லாஸ் வந்துருக்கு. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஷேர்ஸு 5 lakhs இருக்குது. அப்போ லாஸ் 2 crores டிவைடட் பை 5 அப்படின்னா லாஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 40 ரூபா லாஸு. ஆனால் கன்சாலிடேட்டடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 8 ரூபா பேசிக் ஏர்னிங் ஷேர், ஏர்னிங் இது டிவிடெண்ட் உங்களுக்கு 8 ரூபா கிடைக்கும். சரி, இப்போ டைலூட்டட் ஏர்னிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டைலூட்டட் ஏர்னிங்ஸ் அப்படின்னா இப்போ கன்சாலிடேட்டட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பண்ணலாம், மொத்தமாக நல்லா பாருங்கள் 40 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்கான், பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் சேர்த்துக்கணும். மொத்தமாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் 5000 பேர், இன்னொரு 1 லட்சம் ஷேர் ஹோல்டர் போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறோம். அப்போ மொத்தமாக பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் 6 லட்சம், 5 lakh ப்ளஸ் 1 lakh 6 lakhs. ஸோ மொத்த ப்ராஃபிட் எவ்வளோ 40 lakhs. ஸோ 40 lakhs டிவைடட் பை 6 lakhs. அப்போனா ஒரு ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர், அதாவது டைல்யூட்டட் ஏர்னிங் அப்படின்னா 6 ரூபா 66 பைசா. முதல்ல எவ்வளோ சொன்னோம், 8 ரூபா. இப்போ எவ்வளோ ஆகிடுது, 6 ரூபா 66 பைசா. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அதே 40 ரூபா ஏன் போடுறோம் அப்படிங்கிறத அதுக்கு உண்டான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நல்லா கவனிங்க, ஆஸ் பர் பேராகிராஃப் 39 ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 20, பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் should be treated as dilutive. பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து டைல்யூட்டிவ்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம், when and only when their conversion to equity shares would decrease net profit per share from continuing ordinary share allocation. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், இது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்கா, 2 lakhs லாஸ். சரி, அப்போ எவ்வளோ பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த 1 lakh சேர்த்துனா எவ்வளோ வருது, அப்போ 33.33. அப்போ இங்கே எவ்வளோ போட்டிருக்கோம் 43. இப்போ இந்த 43ல் இந்த 33 போனால் தான் அதுதான் வந்து 6.66, அதான் அதில் பார்க்குறது. ஸோ இந்த above case, if the exercise of options was considered for separate financial statement, the diluted loss per share would have reduced to இவ்வளோ. அப்போ என்ன ஆகிடும், 44 ரூபாயிலிருந்து 33 ரூபா 33 பைசாவாக ஆகிடும். இப்போ இந்த 40 ரூபா வராது, 33 ரூபா வராது. ஸோ இது வந்து ஆன்டி டைல்யூட்டிவ்னு சொல்லலாம். பிகாஸ் as this is anti-dilute, the absent would not be treated as a potential dilutive equity shares. So the separate financial statement of XYZ Limited, the diluted earnings per share, அப்போ நாட் டைல்யூட்டிவ் அப்படிங்க ஆன்டி டைல்யூட்டிவாக இருக்கிறனால இந்த ரெண்டுமே பாருங்கள், இங்கேயும் 40 rupees, இங்கேயும் 40 rupees. அப்போ இந்த மாதிரி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஷின் நம்பர் 16 பார்ப்போம். கொஷின் நம்பர் 16ல் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய மேட்டர் இருக்கிறதுல. அதாவது ஃபஸ்ட்டு, ABC Limited prepares its accounts annually on 31st March. On 1st April 2022, it purchases a machine at a cost of rupees 1,50,000. The machine has a useful life of 3 years. Expected scrap wood value is 0.
although it is eligible for 100% first year depreciation allowances. So 100% first year depreciation allowance for tax purpose. Straight line method is used. Straight line method is considered as appropriate of accounting policy. ABC Limited has profit before depreciation and taxes. Before depreciation and taxes on the 2 lakhs. The corporate tax is 40%. The purchase of machine at a cost எவ்வளோனா 2022 வாங்கியிருக்காங்க 1,50,000. அதில் டேக்ஸ் சேவிங் பார்த்தீங்கன்னா 60,000. அப்போ டேக்ஸ் சேவிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மெஷின் பர்ச்சேஸ் பண்ணது 1,50,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸஸ் வந்து 2 lakhs ஈச் இயர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ the corporate tax rate has been assumed to the same in each of 3 years. சரி, calculate deferred tax and necessary journal entries. What will be the amount of deferred tax if the substantially enacted tax rates இப்போ 2022க்கும் 23-24க்கும் ஒரு கால் 40%, 30%, 38% இருந்தால் அப்போ என்ன வாட் வுட் பி த டெஃபர்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் எல்லாத்துக்கும் முன்னே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டெஃபர்ட் டேக்ஸ்னால் என்ன. டெஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. டெஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது த டேக்ஸ் எஃபெக்ட் ஆஃப் டைமிங் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. அப்போ டேக்ஸ் எஃபெக்ட். கரண்ட் டேக்ஸ்னால் என்ன அதையும் தெரிஞ்சுங்க. கரண்ட் டேக்ஸ்னால் இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ கரண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அதுதான் டேக்ஸ் பேபிள் ஃபார் எ பீரியட், தட் இஸ் கரண்ட் டேக்ஸ். டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ்னாலும் சரி டேக்ஸ் சேவிங்னாலும் ஒன்று தான். அந்த டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது கரண்ட் டேக்ஸ் ப்ளஸ் டெஃபர்ட் டேக்ஸ். ஸோ டைமிங் டிஃபரன்ஸ்னால் என்ன? த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேக்ஸபிள் இன்கம் அண்ட் அக்கௌண்டிங் இன்கம். அக்கௌண்டிங் இன்கமுக்கும் டேக்ஸபிள் இன்கமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதுதான் டைமிங் டிஃபரன்ஸ். சரி, அக்கௌண்டிங் இன்கம்னா என்ன? அக்கௌண்டிங் இன்கம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். எப்போ? பிஃபோர் டிடெக்டிங் இன்கம் டேக்ஸ் அண்ட் பிஃபோர் ஆடிங் இன்கம் டேக்ஸ் சேவிங். இதுக்கு முன்னே வர்றது தான். அப்போ அக்கௌண்டிங் இன்கம் ஃபுல்லாக நம்ம டேக்ஸ் கட்டணுங்கிறது இல்லை. அப்போ என்ன இஎன்எல் பிரகாரம் நமக்கு எவ்வளோ வருது இன்கம், அதுதான் வந்து அக்கௌண்டிங் இன்கம். அதுக்கப்புறம் நம்ம டேக்ஸ் ஒரு வருஷத்துக்கு கரண்ட் இன்கம்னா எவ்வளோ டேக்ஸ் பேயபிள் ஃபார் எ கரண்ட் பீரியட், அது கரண்ட் டேக்ஸ். டெஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ டேக்ஸ் எஃபெக்ட் ஆஃப் டைமிங் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. சரி, இதை எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். 16th இந்த கொஷனில் அப்படியே பாருங்கள். சரி, இங்கே வந்து த காஸ்ட் ஆஃப் த மெஷின் எத்தனை வருஷத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் லைஃப். அப்போ 3 வருஷத்துக்கு போடலாம். 2022, 23, 24 இதுக்கு போடலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ் நல்லா பார்க்கணும். டெப்ரிசியேஷனுக்கும் டேக்ஸுக்கு முன்ன இருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னா 200. அப்போ பார்க்கணும் 2 lakhs 200,000. டெப்ரிசியேஷன் நார்மலாக போடுறதுன்னா 25% அப்படின்னா 50,000. டெப்ரிசியேஷன் ஃபார் த அக்கௌண்டிங் பர்பஸுக்கு போகிறதுனா 50,000. அப்போ இந்த டெப்ரிசியேஷன் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து டெப்ரிசியேஷன் அலவன்ஸு 100% அலவுடுன்னு ஒன்று இருக்காங்க ஒன்று. அதே சமயத்தில் இந்த டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்துடும். ஏன்னா இந்த ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் அண்ட் டேக்ஸ். அப்போ நீங்கள் டெப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பிஃபோர் டேக்ஸ் மட்டும் வந்துடும். அப்போ 150 இது வந்துடுது. டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்க்கணும். இந்த டெப்ரிசியேஷனை நம்ம அவைல் பண்ணிக்கிறோம் 100%. அப்போ ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன் மைனஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 150. அப்போ இதுக்கு 40% ஒவ்வொரு வருஷமும் சொல்லியிருக்கான். அப்போ 40% இப்போ 200 minus 150னா 50ல் 40% அப்படின்னா 20,000 rupees. அப்போ இதை போட்டோம். ஆனால் அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன சொல்கிறான்னா 200 தான் உங்களுக்கு 2 lakhs தான் உங்களுக்கு வந்து இன்கம் ப்ராஃபிட், அதுக்கு 40%. அப்போ 2 lakhsல 40%னா 80,000 இது. இப்போ இந்த டேக்ஸ் டிஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன? டிஃபர்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது இந்த 150 தான் அந்த மெஷினரி வேல்யூ. அந்த மெஷினரி வேல்யூ 50 வந்து நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். அப்போ அதில் 40% அப்படிங்கும்போது 40. இந்த 40யை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிவர்ஸ் பண்ணுறோம். எப்போ? அடுத்த வருஷத்தில் ரிவர்ஸ் பண்ணுறோம். 50%. இந்த 40 50% 20. அப்போ அதை நில் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் 50% அப்படின்னா 20 போட்டு அதெல்லாம் மைனஸ் போட்டு ரிவர்ஸ் பண்ணிடுறோம். டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது கொஷன்லேயே சொல்லியிருக்காங்க 60.
ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 90 90 90 அதாவது 150 மைனஸ் 60 90 150 மைனஸ் 60 90 150 60 டைமிங் டிஃப்ரென்ஸ். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் டைமிங் இதில் நெட் டைமிங் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த 90 இந்த 60 + 40 தான் 100. அது அடுத்த வருஷத்துக்கு 50. அப்போ அடுத்த வருஷம் நில்லு. டெஃபர்டு டேக்ஸ் லைபிலிட்டி அப்படிங்கிறது இந்த 40ல் இந்த 20 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 20 இந்த 20ல் இந்த 20 லெஸ் பண்ணிங்கன்னா 0. ஸோ டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபஸ்ட் இயர் 40, செகண்ட் இயர் 20, அடுத்தது 0. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா அப்படியே படிச்சுட்டே வாங்க. இன் 2022 amount of depreciation allowed for tax purpose exceed the amount of depreciation charged for accounting purpose by rupees 1 lakh. இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதுதான். அப்போ டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி எப்படி இந்த 40,000 வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான பிரேக்கப்பை தான் கொடுக்குறாங்க. இந்த சென்டென்ஸ் அப்படியே பார்த்து வச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இட் எக்ஸீட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அலோவ்டு ஃபார் டேக்ஸ் பர்பஸ் பை 50,000 எவரி இயர். சரி, அக்கார்டிங்லி டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 20,000. அப்போ 20,000 இன் ஈச் இயர். அப்போ இந்த டெஃபர்ட் டேக்ஸ் வந்து 20,000 வந்து என்ன பண்ணுறோம், டிடெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம், ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். In 2022, the profit and loss account is debited and the deferred limit is credited with the amount of the tax and the timing difference is 1 lakh. சரி, இப்போ நம்ம ஃபாலோயிங் ஜர்னல் என்ட்ரி எப்படி போடுறது? ஜர்னல் என்ட்ரியில் நீங்கள் கொஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல கரண்ட் இயருக்கு என்ன வருது, ஆக்சுவலாக டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு 20,000. இந்த 20,000க்கு ஒரு என்ட்ரி போடணும். என்ன போடுவீங்க, டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கரண்ட் டேக்ஸ், இந்த வருஷத்துக்கு உண்டான கரண்ட் டேக்ஸ் ஒரு என்ட்ரி போட்டிங்க. சரி, அடுத்தது டெஃபர்ட் டேக்ஸுக்கு நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், இந்த 40, இந்த டெஃபர்ட் டேக்ஸ் இங்கே போட்டோம் இல்லையா, இந்த 40க்கு ஒரு என்ட்ரி போடணும். அதுக்கும் என்ன பண்ணணும், P&L அக்கவுண்ட் டெபிட், நல்லா பாருங்கள், P&L அக்கவுண்ட் டெபிட் 40,000 டு டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி 40,000. ஸோ பீயிங் டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி கிரியேட்டட் ஃபார் த டைமிங் டிஃபரன்ஸ் ஆஃப் 1 lakh. செகண்ட் இயருக்கு கரண்ட் டேக்ஸ் எவ்வளோ, இந்த 80,000. ஸோ 80,000 இது ரெண்டுக்கும் என்ட்ரி போடணும். எப்படி என்ட்ரி போடுவீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கரண்ட் டேக்ஸ். டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி இதில் பாருங்கள் மைனஸில் வரும். டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டியில் முதல்ல P&L அக்கவுண்ட் டெபிட் டெஃபர்ட் டேக்ஸ்னு போட்டோம். இங்கே ஏன் நம்ம ரிவர்ஸாக போடணும் அப்படின்னா இங்கே மைனஸில் வருது, இங்கேயும் மைனஸில் வருது. அப்போ நீங்கள் எழுதும்போது டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அப்போ டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி 20,000 டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இயருக்கும் 80,000 கரண்ட் டேக்ஸுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கரண்ட் டேக்ஸ், அண்ட் தென் அதை ரிவர்ஸ் பண்ணும்போது டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 20,000. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது த அமௌண்ட் ஆஃப் டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி would be computed as follows. எப்போ இந்த 1 lakh இருக்குது, அதில் 40% 40,000. எங்கே 1 lakh இருக்குது, இங்கே பாருங்கள், இந்த 1 lakh, இந்த 1 lakh, இந்த 1 lakhல எவ்வளோ பர்சன்ட்டு, 40% சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அது அடுத்தது 50,000, அடுத்த வருஷத்துக்கு 50,000, அதுக்கு 35%. கொஷனில் கொடுத்துருக்கான் 40 30 இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ டெஃபர்ட் டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 0, அப்போ அது 0 தான். ஸோ அமௌண்ட் டெபிட்டட் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வித் கரஸ்பாண்டிங் கிரெடிட் ஆர் டெபிட் டு டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபார் ஈச் இயர் would be as enter அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 40,000 வந்து இதில் வந்துடும். இந்த 70,500 அதை லெஸ் பண்ணும்போது இந்த இதில் கிரெடிட் அது வந்து டெபிட்டில் இருக்குது, இதில் லெஸ் பண்ணும்போது கிரெடிட் 22,500. அடுத்து 31st மார்ச்சில் அதில் அதை பண்ணும்போது இது 17,500 அப்படி வந்துடும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு தடவை பார்த்துங்க. அப்போ 17th sum, செவன்டீன்த்தில் A Limited invested 1 lakh to acquire a 10% stake in B Limited and later invested 3 lakhs to acquire additional 20%. அப்போ நல்லா பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் 1 2 அப்படின்னு 2 இருக்குது. அப்போ ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். 1ல் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக, அதாவது ஒன்றில் வந்து A invested 1 lakh to acquire 10% stake investment 1 in B Limited. ரெண்டாவது வந்து 3 lakhs பண்ணுறாங்க, ஆனால் அடிஷ்னல் 20% இன்வெஸ்ட்மெண்ட்டு.
இங்கே வந்து ஸ்டேக்கு 20%, 10%, ஃபஸ்ட்டு கேஸ். ரெண்டாவது பர்சனில் 20%. 10% ஸ்டேக்குக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது 1 lakh, 20% ஸ்டேக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது 3 lakhs. ஸோ த நெட் அசெட் வேல்யூ ஆஃப் பி லிமிடெட் அட் த ரெஸ்பெக்டிவ். அப்போ அசெட்டில் நீங்கள் பார்க்கும்போது அது ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்ட இதுனா இது வந்து 7.5 லட்ச ரூபா இருக்குது, 12.5 லட்ச ரூபா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில். ரெஸ்பெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டேட் வாஸ் த நெட் அசெட் வேல்யூ 7.5 லட்ச ரூபா, 12.5 லட்ச ரூபா. டிட்டர்மைன் வெதர் பி லிமிடெட் இஸ் அன் அசோசியேட். அப்போ பி லிமிடெட் இஸ் அன் அசோசியேட் ஆஃப் ஏ லிமிட்டடா அப்படின்னு கேட்குறாங்க. கேல்குலேட் குட்வில் அரைசிங் ஆன் தி அக்விசிஷன் ஆஃப் அசோசியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது தியரி பண்ணியே இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 17th பார்த்துருவோம். இங்கே நல்லா பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது பேராகிராஃப் தான். பேரா 3 ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 23ல் அசோசியேட் அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் இன்வெஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு கம்பெனியில் ஒருத்தர் இண்டிவிஜுவலோ யாரோ 20% ஆர் மோர் ஓட்டிங் பவர் வச்சுருந்தா அவங்களுக்கு பேர் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கேஸில் ஏ லிமிடெட் என்ன பண்ணுறது, ஹாஸ் இன்வெஸ்டட் 30% இன் பி லிமிடெட். அப்போ நம்ம என்ன சொல்லணும், அவங்க கேட்டாங்க இல்லையா, பி லிமிடெட் வந்து உங்களுக்கு அசோசியேட்டா? எஸ், பி லிமிடெட் இஸ் டு பி கன்சிடர் அன் அசோசியேட் ஆஃப் ஏ லிமிடெட் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஆன்சர் பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 1 lakh. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1 lakh, முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 lakh. ஆனால் அதுக்கு ரெஸ்பெக்டிவ் அசெட் எவ்வளோ இருக்குன்னா 7.5 லட்ச ரூபா. ஆனால் அங்கே எவ்வளோ % ஸ்டேக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 10% ஸ்டேக்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அந்த 10%க்கு உண்டான அசெட்டு 7.5 லட்ச ரூபா. அப்போ அந்த 7.5 லட்ச ரூபாயில் 10% இவங்க ஷேர் ஆஃப் நெட் அசெட். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நெட் அசெட்டோட ஷேர் எவ்வளோ வரும்னா நெட் அசெட் வேல்யூவில் 10%. ஏன்னா இவங்க ஸ்டேக் வந்து 10%. ஸோ 75,000. அப்போ 75,000க்கு இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 1 லட்ச ரூபா. அப்போ இவங்க ஸ்டேக் வந்து 75,000 ரூபா தான், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1 லட்ச ரூபா. அப்போ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ அதுக்கு பேர் என்ன, குட்வில் அப்படிங்கிறது. ஸோ குட்வில் ஈக்குவல் டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 lakh minus 75,000, that is 25,000. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் குட்வில் வந்து 25,000. செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 3 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்டேக் வாங்கியிருக்காங்க, 20%. ஆனால் நெட் அசெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 12,50,000. அப்போ 12,50,000 20% இவங்க ஷேர் நெட் அசெட் எவ்வளோ வரும், 2,50,000. அப்போ 2,50,000 ஷேர் வாங்குறது, ஸ்டேக் வாங்குறதுக்காக 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 lakh minus 2,50,000, that is goodwill 50,000 rupees. அப்போ ரெண்டு குட்வில்லும் சேர்த்தா உங்களுக்கு என்ன வரும்னா, ஒரு குட்வில் 25,000, இன்னொரு குட்வில் 50,000, ரெண்டையும் ஆட் பண்ணால் 75,000. ஸோ டோட்டல் குட்வில் இஸ் ஈக்குவல் டு A plus B 75,000. ஸோ கொஷின் நம்பர் 18 பார்ப்போம். Question number 18. What are the disclosures and presentation requirements of Accounting Standard 24 for discontinuing operation? Discontinuing operation again. Give 4 example activities that do not necessarily satisfy the criterion or A of paragraph 3 of Accounting Standard 24 and might do so in combinational circumstances. இது வந்து தியரி கொஷின் தான். நீங்கள் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். 18ல் என்ன பார்க்கலாம் பாருங்கள். அது அந்த சென்டென்ஸ் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கிங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 18 ஆன்சர் பாருங்கள். An enterprise should include the following information relating to discontinuing operation in its financial statements, beginning with the financial information for the period in which the initial disclosure event occurs. அப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், description of discontinuing கொடுக்கணும், the business of geographical segment which is reported as per Accounting Standard 7, அதுக்கு பேர் segment reporting பேர். The date and nature of initial disclosure, date and period in which the discontinuation is expected to be completed, carrying amount, the total assets to be disposed of, the amount of revenue and expenses in respect of ordinary activities attributable to discontinuing operation, the amount of pre-tax profit or loss from ordinary activities, the amount of net cash flows attributable to the operating, investing, financial activities of the discontinuing operation,
இதெல்லாம் பாயிண்ட் நம்பர் 1. அது இல்லாமல் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா para 3 of accounting standard 24 discontinuing operations explains the criteria for determination of discontinuing operation. According to paragraph 9 of accounting standard 24, examples that do not necessarily satisfy the paragraph 3 but might do so in combination. அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாரு, combination with other circumstances include என்னென்னலாம், gradual or evolutionary phasing out of the product line, discontinuing even if relatively abruptly several products within an ongoing business line, and then shifting of some production and marketing activities, closing of facility to achieve productivity improvement of other cost savings. So an example in relation to consolidated financial statement is selling subsidiary whose activities are similar to those of parent or subsidiary companies. இது ஒரு தடவை மெமரைஸ் பண்ணி வச்சுங்க, ஞாபகம் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத. அடுத்தது கொஷின் நம்பர் 19 பார்க்கலாம். 19ல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 26 இதில் வருது. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கொஷினை பாருங்கள். அண்ட் அதாவது 23-24ல் என்டர்பிரைஸ் இன்கர் காஸ்ட் டு டெவலப் ப்ரொடியூஸ் எ ரொட்டீன் லோ ரிஸ்க் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்னென்னா கம்ப்யூட்டர் லோ ரிஸ்க் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தயார் பண்ணணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளீஷன் ஆஃப் டீட்டெயில்டு ப்ரோக்ராம் அண்ட் டிசைன் பண்ணுறது ப்ரிலிமினரி. இதெல்லாம் கம்ப்ளீஷன் ஆஃப் டீட்டெயில் ப்ரோக்ராம் அண்ட் டிசைன், அது ஃபேஸ் 1 25,000 rupees செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கோடிங் அண்ட் டெஸ்டிங் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஃபேஸ் 2. எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் போனோம்னா டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க, அப்ரைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டுன்னே ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இது எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி. இப்போ இவங்க வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டு லோ ரிஸ்க்கு அதை தயார் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பென்சஸாக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து இட் இஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் அன் எக்ஸ்பென்ஸ். அண்ட் தென் அதர் கோடிங் காஸ்ட் ஃபேஸ் 3, டெஸ்டிங் காஸ்ட் 12,000 rupees, ஃபேஸ் 3க்கு வந்து 42,000 rupees, ப்ராடக்ட் மாஸ்டர் ஃபார் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் ஒரு 13,000 rupees. இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது டூப்ளிகேஷன். ஸோ இந்த மூணுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிட்டலைஸ்டு நேச்சர். ஆக்சுவலாக கோடிங் காஸ்ட்டு, டெஸ்டிங் காஸ்ட்டு, ப்ராடக்ட் மாஸ்டர்ஸ் ஃபார் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து கேபிட்டலைஸ்டு. இது ரெண்டும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ்டு பண்ணலாம் அதை. அடுத்தது டூப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் மாஸ்டர்ஸ் யூனிட் ஃபேஸ் 6, பேக்கிங் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ பேக் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஆஃப்டர் அந்த ப்ரொடக்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வர்றது. இது ரெண்டும் கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸில் தான் வரும். சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸில் வரும். இது மட்டும் வந்து கேபிட்டல், இது வந்து கேபிட்டல் நேச்சர் வரும். இது வந்து எக்ஸ்பென்சஸ்ஸு, இது வந்து எக்ஸ்பென்சஸ்ஸு. இப்போ அவங்க கேட்குறது அதை தான் கேட்குறாங்க. அது ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபேஸ் 2 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இஸ் டெக்னிக்கலி ஃபீஸிபிள் ஃபார் த மார்க்கெட். வாட் அமௌண்ட் சுட் பி கேபிட்டலைஸ்ட் as a software in the books of the company on the balance sheet. அப்போ இந்த 3 அமௌண்ட்டு தான் வந்து கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய இருக்கும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 67,000 rupees இதை மட்டும்தான் வந்து கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். 19ல் அப்படியே பாருங்க. பாருங்கள், as per para 44 of accounting standard 26, cost the creating computer software products should be charged or research and development expenses when incurred until technological feasibility and recognized criteria for established for the product. So technological feasibility and asset recognition have been established. The completion of detailed program design and working model. In this case என்னென்ன 2 அமௌண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீஷன் டீட்டெயில் ப்ரோக்ராம் டிசைனுக்கு ஒரு 25,000 ரூபாய், கோடிங் அண்ட் டெஸ்டிங்க்கு அது ஒரு 20,000 ரூபாய். இது 2 அமௌண்ட்டு என்ன பண்ணுறான்னா த காஸ்ட் இன்கர்டு. இது வந்து த கோடிங் அண்ட் டெஸ்டிங் எஸ்டாப்ளிஷ் டெக்னாலஜிக்கல் அசெட் ஃபீசிபிலிட்டி ரெகக்னிஷன் கிரைட்டீரியா.
So the cost incurred from the point of technological feasibility until the time when the product was incurred are capitalized as software cost. அப்போ சாஃப்ட்வேர் காஸ்ட்டில் என்னென்ன பண்ணலாம்? அப்போ 42,000 and 12,000 and 13,000 67,000. அப்போ 67,000 rupees கேபிட்டலைஸ் பண்ணோம், அந்த 45,000 rupees எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணோம். ஸோ டூப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் மாஸ்டர்ஸ் அண்ட் பேக்கிங் ப்ராடக்ட் ஆர் இன்கர்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த அடுத்த 2 கேஸ் அது ரெண்டும் த சேம் செல் பி எக்ஸ்பென்ஸ்ட் டூரிங் த இயர் இட் இஸ். அப்போ எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அன்டில் த டைம் when the product cost incurred are capitalized as software cost, இந்த 4மே கேபிட்டலைஸ் பண்ணோம். 42,000, 12,000, 13,000, that is இந்த அமௌண்ட் 67,000 rupees. ஸோ கொஷின் நம்பர் 20ல் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். கொஷின் நம்பர் 20. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 29ல் வருது. டூரிங் த இயர் QA Limited delivered a manufactured product to customer K. ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணி கேவுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து என்ன இருக்குது? ஃபால்ட்டி, ஏதோ குறைபாடுகள் இருக்குது. On 1st October 2023, the customer K commenced legal action against the company claiming damages in respect. அதோட அவன் என்ன பண்ணுவான்? ஃபால்ட்டு குட்ஸை வாங்கி அவன் யூஸ் பண்ணுவானா? அதனால் பாதிக்கப்பட்டிருக்கான். உடனே கோர்ட்டில் கேஸ் போடுறான். ஸோ அப்பான் இன்வெஸ்டிகேட்டிங், அதுக்கப்புறம் தான் QA லிமிடெட் எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபால்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. QA லிமிடெட் டிஸ்கவர்ட் that the product were faulty due to defective raw material procured from supplier F. அப்போ சப்ளையர் எஃப்னு ஒருத்தர் நமக்கு வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணால் அதில் தான் ஏதோ டிஃபெக்ட் இருக்குது. அதனால் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண குட்ஸ் டிஃபெக்டிவ் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ கேவுக்கு ஃபால்ட்டி மெட்டீரியல் சப்ளை பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் அவன் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான். இப்போ இவங்க சும்மா இருப்பாங்களா? இவங்களும் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சப்ளை பண்ணது எஃப் சப்ளை பண்ண மெட்டீரியலே ஃபால்ட்னஸ் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஆன் 1st December 2023 த கம்பெனி கமன்ஸ்ட் லீகல் ஆக்ஷன் எகென்ஸ்ட் எஃப். நீ ஏப்போ அந்த மாதிரி டேமேஜ் உள்ள குட்ஸை கொடுத்த அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, கஸ்டமர் நம்ம மேலே கேஸ் போட்டாலும் நம்மளை ஏமாத்தனவங்க மேலே கேஸ் போட்டாலும் அந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் போட்டிங்க அப்படின்னாவே அது வந்து என்னென்னா வெரி ஹை. அதாவது இந்த ஆக்ஷன் அதை தான் இங்கே சொல்கிறான். Q Limited has estimated that its probability of success அப்படின்னு ஒன்று இருக்குது. இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா? இது வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். அப்போ வெதர் வை வில் வின் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அந்த இட் இஸ் அன்சர்டைன். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் போத் இப்போ நமக்கு கேஸ் போட்டதும் சரி, அவன் நம்ம மேலே கேஸ் போட்டதும் சரி, ரெண்டுமே அப்போ பாசிபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் வெரி ஹை. ரொம்ப ரொம்ப கஷ்டம். So on 1st October 2023, QA Limited has estimated that the damages it would have to pay K rupees. அப்போ கம்பெனி வந்து இந்த கேவுக்கு 5 கோடி ரூபாய் தர வேண்டியிருக்கு. இந்த எஸ்டிமேட் தர வேண்டிய அப்படிங்கிறது எப்போ? 1st October எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரீஎஸ்டிமேட் பண்ணுறாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்க 5.2 crores அப்படின்னு சொல்லிட்டு ஆன் 31st March 2024. இதனால் ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே இந்த இயர் எண்டில் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த ரேட்டு தான் நிற்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 5.25 crore 5.25 crore at 15th May 2024. This was eventually settled on 1st June when the company paid damages of 5.3 crores to K. இப்போ ஆன் December 2000 QA லிமிடெட் வந்து என்ன பண்ணுறான்? அவன் எஸ்டிமேட் பண்ணுறான். இவனுக்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வரணும்ல, எஃப்கிட்ட இருந்து. அது வந்து 3.5 கோடி ரூபாய் வரும்னு எதிர்பார்க்குறான். ஆனால் அந்த எஸ்டிமேட் ரிவைஸ் பண்ணுறது 3.6 வருது. எப்போ? 2024 மார்ச்சில், 31st மார்ச்சில். அதுக்கப்புறம் 3.7 crores ஆஸ் ஆன் 15th May 2024. பட் திஸ் கேஸ் வாஸ் eventually settled on 1st June 2022. இப்போ எஃப் பெய்டு 3.75 crores to QA Limited for the year ended 31st March and provided 3 crores as a financial statement approved by the board of directors on 16th. சரி, இதெல்லாம் கதையாக இருக்குது. பட் என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதில் கொஷின் வந்து மெயினாக கேட்குறது, வெதர் த கம்பெனி இஸ் ரிக்வயர்ட் டு மேக் ப்ரொவிஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதை பண்ணுறாங்க. என்ன ப்ரொவிஷன் பண்ணணுமா? வெதர் த கம்பெனி இஸ் ரிக்வயர்ட் டு மேக் ப்ரொவிஷன் ஃபார் கிளைம் ஃப்ரம் த கஸ்டமர் as per applicable accounting standard. If yes,
ப்ளீஸ் கிவ் ரேஷனல், அதுக்கு உண்டான ரீசனை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம என்ன சொல்லலாம்? எஸ். ஏன் எஸ்ன்னு சொல்கிறோம்? QA Limited is required to make a provision for the claim from customer K as per accounting standard 29. ஏன்னா since a claim is a present obligation, நல்லா பார்க்கணும், இது வந்து என்ன? present obligation. அதனால் என்னென்னா present obligation நீங்கள் வந்து ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். அப்போ எஸ்ஸு சரி. அது மட்டும் இல்லாமல் it is probable outflow of resource embodying economic benefits will be required to settle the obligation. Further, a reliable estimate நீங்கள் என்ன பண்ணணும்னா the 31st March சொன்னால் பாருங்கள் 2024 அதில் தான் நீங்கள் அப்போ அதில் என்ன பண்ணால் 5.2 crores. அப்போ 5.2 crores தான் நீங்கள் கேன் பி, அதுக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ நல்லா பாருங்கள். அது ரெண்டாவது பாருங்கள், if the answer is above yes அப்படின்னா what is the entry to be passed in the books of account as on 31st March? என்ன என்ட்ரி போடுவீங்க? P&Lக்கு நீங்கள் போடுறீங்க, அது வந்து லைபிலிட்டியாக காட்டுறீங்க. இந்த லைபிலிட்டி ப்ரொவிஷன் எங்கேருந்து எடுத்து வைப்போம்? நெட் ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வைப்போம். அப்போ P&L அக்கௌண்ட் டெபிட் டு, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு போடணும். ஸோ வாட் வுட் பி த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் QA Limited எகெயின்ஸ்ட் சப்ளையர் ஆஃப் எஃப்? இப்போ எஃப் தான் நமக்கு வந்து சப்ளை பண்ணான் இல்லையா? சப்ளை பண்ணான், அவங்ககிட்ட மிஸ்டேக் இருக்குது, அவனும் வந்து ஒரு காம்பன்சேஷன் தரேன்றான். இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஆஸ் பர் பேரா, இப்போ நம்ம அதை அப்படியே பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இதுக்கு உண்டான ஆன்சரை கடைசியாக ஒரு தடவை பார்த்துருவோம். பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து கண்டிஜென்ட் லைபிலிட்டியாக ட்ரீட் பண்ணணும். நம்ம எப்படி கண்டிஜென்ட் அப்படின்னா இட் மே கம் ஆர் மே நாட் கம், அதுதான். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சொன்னது தான் எஸ்ஸு, ஏன்னா இது வந்து ரிக்வயர்ட் ப்ரொவிஷன், ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் ஆப்ளிகேஷன். ஸோ இதில் என்ன இதுனா த அவுட்ஃப்ளோ ஆஃப் ரிசோர்ஸஸ் எக்கனாமிக் ரிக்வயர்ட் டு செட்டில் த ஆப்ளிகேஷன். அது மாதிரி 5.2 crores இதுதான் மெயின். அப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு எஸ் போட்டுட்டு 5.2 crores தான் நீங்கள் ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆஸ் ஏன்னா அந்த டேட்டில் அதுதான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் ஆன் 31st March 2024 ஜெனரல் என்ட்ரி போனோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கரண்ட் லைபிலிட்டி அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தேர்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ் பர் பேரா 30 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 29 QA Limited செல் நாட் ரெகக்னைஸ் த கண்டிஜென்ட் அசெட். கண்டிஜென்ட் அசெட்டை நம்ம ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இட் இஸ் அன்சர்டைன், அப்போ இன்டெஃபினட். ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் வெரி ஹை, பட் தேர் இஸ் நோ கான்க்ரீட் எவிடன்ஸ் விச் மேக்ஸ் த இன்ஃப்ளோ விர்ச்சுவலி செட்டைனா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இட் வில் பி கன்சிடர் அஸ் எ கண்டிஜென்ட் அசெட் ஒன்லி அண்ட் செல் நாட் பி ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிறது தான்.